ஏற்றிட வாருமையா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாருமையா. வானபராபரனே இப்போ வாரும் எமத்திலே. வானபராபரனே இப்போ வாரும் எமத்திலே. பக்தரின் மறைவிடமே ஏழை மக்களின் அதிபதியே. பக்தரின் மறைவிடமே ஏழை மக்களின் அதிபதியே. பாதமே கூடும் பாதகர் எமக்கு பரிசுத்தம் ஈயும் ஐயா. உம் பாதமே கூடும் பாதகர் எனக்கு பரிசுத்தம் ஈயும் ஐயா. வாக்கு மாறாதே வாரும் வல்லமையால் நிறைக்க. வாக்கு மாறாதே வாரும் வல்லமையால் நிறைக்க. ஆமென். வானபராபரனே இப்போ வாரும் எமத்திலே. வானபராபரனே இப்போ வாரும் எமத்திலே. கிருபாசனபதியே நீ கிருபையால் நிலைத்திடவே. கிருபாசனபதியே நீ கிருபையால் நிலைத்திடவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையால் நின்றிடவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையால் நின்றிடவே. நின் சக்தியோடும் பக்தியால் யாம் பூரணமாகிடவே. நின் சக்தியோடும் பக்தியால் நான் பூரணமாகிடவே. வானபரவரனே வானபராபரனே இப்போ வாருமே மத்தியிலே. ஆமென். வாஞ்சையோடு வானபராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீ மறவாதிருக்க. தாய் என்னை மறந்தாலும் நீர் மறவாதிருக்க. ஆவியிலே ஆவியினால் என் உள்ளத்தில் அக்கினி பற்றிடவே. ஆவியினால் என் உள்ளத்தில் அக்கினி பற்றிடவே. யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா. யெகோவாவே எங்களின் ராஜா நீர் எழுந்து வாருமையா. வானபராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. ஆமென். வானபராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. கிருபாசனபதியே கிருபாசனபதி உம்முடைய கிருபையினாலே கிருபையால் நிலைத்திடவே. கிருபாசனபதியே நீ கிருபையால் நிலைத்திடவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையால் நின்றிடவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையால் நின்றிடவே. உம்முடைய சக்தியோடு
பக்தியோடும் பக்தியெல்லாம் பூரணமாகிடவே. உம்முடைய பலத்தினால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய சக்தியினால் பக்தியோடும் பக்தியெல்லாம் பூரணமாகிடவே. வானபராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. வானபராபரனே இப்போ வாரும். வந்து நின் திருக்கரத்தால், வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. ஆமென். நீர் வந்து ஆசீர்வதிக்கணும். எம்மை ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா. வானபராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. வானபராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. இந்த கண்களை பிடிக்கார ஆண்டவர் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஹல்லேலூயா. நீரே பக்தரின் மறைவிடம், ஏழை மக்களினுடைய அதிபதிப்பா. ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். வாக்கு மாறாத தேவன், இந்த நாளிலே எங்களை வல்லமையினால் நிரப்பும்படியாக, உம்முடைய பலத்தினால் இடைகட்டும்படியாக ஹல்லேலூயா எங்களுடைய சிந்தனைகளை கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதனாலே ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை உயர்த்தும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்தும்படியாக ஹல்லேலூயா தேவனுடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்படும்படியாக. ஓ நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் முற்றுண்ட தைலம், பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய சமூகத்தில் தாமா உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இந்த காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கு என்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கு என்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா
நித்தமும் அழித்து கர்த்தரை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை கொண்டாட போகிறோம். ஆமென். வல்ல பெரும் காரியம் செய்துட்டார். கர்த்தர் பெரும் காரியம் செய்துட்டார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரா? பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரா? ஹல்லேலூயா. பெரிய வெற்றிகளை தந்திருக்கிறாரா? கர்த்தர் ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். வல்ல பெரும் காரியம் செய்துட்டார். வல்ல பெரும் காரியம், கர்த்தர் பெரும் காரியம் செய்துட்டார். கர்த்தரின் ஜெயத்தை நாம் கொண்டாட போகிறோம். முதல்ல தமிழ்ல பாடிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல பாட போகிறோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கர்த்தரில் ஜெயம் கொண்டாடுவோம். 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 வல்ல பெரும் காரியம் செய்துட்டார். கர்த்தர் பெரும் காரியம் செய்துட்டார். வல்ல பெரும் காரியம் செய்துட்டார். கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். வல்ல பெரும் காரியம் செய்துட்டார். கர்த்தர் பெரும் காரியம் செய்துட்டார். வல்ல பெரும் காரியம் செய்துட்டார். கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். வல்ல பெரும் காரியம் செய்துட்டார். வல்ல பெரும் காரியம் செய்துட்டார். வல்ல பெரும் காரியம் செய்துட்டார். கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். Victory of the Lord. Amen. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. He has done mighty things yet again. He has done mighty things yet again. He has done mighty things yet again. Celebrate the victory of the Lord. He has done mighty things yet again. He has done mighty things yet again. He has done mighty things yet again. Celebrate the victory of the Lord. Celebrate the victory of the Lord. Amen. Hallelujah. கர்த்தருடைய ஜெயத்தை நாம் கொண்டாடுகிறோம். இந்தியா ஜெயித்திருச்சுன்னு சொன்னா நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? கொண்டாடுறோமா? கிரிக்கெட்ல இந்தியா ஜெயித்திருச்சுன்னா என்ன பண்றோம்? நமக்கா காசு வருது? ஏதாவது கொடுக்குறாங்களா? இல்ல, கொண்டாடுறோம். ஏன்னா நம்ம ஜெயித்துட்டோம். நம்ம ஜெயித்துட்டோம் இல்லையா? இயேசு சொன்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னா என்னது? உங்களுக்காக நான் ஜெயத்தை பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெயத்தை பெற்றிருக்கிறேன். நான் பிசாசை ஜெயித்திருக்கிறேன். உங்களுக்காக, எனக்காக நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்க. அவருடைய ஜெயத்துல தான் நாம் கொண்டாடுகிறோம். அவருடைய ஜெயத்தை, பிசாசை ஆண்டவர் ஜெயித்தார். சத்துருவை ஆண்டவர் மேற்கொண்டார். பலவீனங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, நம்முடைய சாபங்களையும், நம்முடைய ரோகங்களையும், நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் இயேசு சிலுவையில அவர் ஏற்றுக்கொண்டு அவர் ஜெயத்தை அவர் எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜெயத்துல தான் நம்ம
ஜெயத்தை எடுக்கிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில வருகிறதான என்னுடைய வியாதி பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா நான் உங்ககிட்ட நான் கொடுத்துறேன். நீங்க அதெல்லாம் ஜெயித்திருக்கிறீங்க சிலுவையில. ஹல்லேலூயா. என்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நான் உங்ககிட்ட நான் கொடுத்துறேன். நீங்க அதெல்லாம் நீங்க சிலுவையில நீங்க ஜெயித்திருக்கிறீங்க. ஆமென். என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில உங்ககிட்ட நான் கொடுத்துறேன். நீங்க சிலுவையில அதெல்லாம் சுமந்து தீர்த்து விட்டீங்க. நீங்க ஜெயித்திருக்கிறீங்க. அதனால நானும் ஜெயிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஜெயத்தை நாம் கொண்டாடுகிறோம். அந்த ஜெயத்தை நம்ம கொண்டாட எழுமன் என்று பாடலாமா ஆண்டவருடைய சமூகத்துல? ஹல்லேலூயா. கொண்டாட்டத்தோடு கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்க ஜெயித்திருக்கிறீர். எனக்காக நீர் ஜெயத்தை எடுத்திருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில எனக்காக ஜெயத்தை நீங்க தான் எடுத்திருக்கிறீங்க. அந்த ஜெயத்தை நான் கொண்டாடுறேன். ஹல்லேலூயா. எனக்காக நீ ஜெயம் எடுத்தபடினாலே யாராவது ஒருவர் ஜெயத்தை எடுக்கணும் இல்லையா? ஆமென். இஸ்ரவேல் தேசத்துக்காக கோலியாத்துக்கு எதிர்த்து நின்று தாவீது ஜெயத்தை எடுத்தான். அந்த ஜெயம் எல்லாருக்கும் உரியதாய் அது கடந்து வந்தது. எல்லாருக்கும் அந்த ஜெயத்துல பங்கு இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு நமக்காக ஜெயித்திருக்கிறார். அந்த வெற்றியை தான் நாம கொண்டாடுறோம். ஏன்னா அந்த வெற்றி நமக்கான வெற்றி. அது நம்முடைய வெற்றி. அது நம்முடைய வெற்றி. ஹல்லேலூயா. நம்முடைய வெற்றி. அதை தான் வைத்து நம்ம ஜெயம் எடுக்கிறோம். அவர் சொன்னாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், பிசாசை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கர்த்தரில் ஜெயம் கொண்டாடுவோம். 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 வல்ல பெரும் காரியம் செய்துட்டார், வல்ல பெரும் காரியம் செய்துட்டார், வல்ல பெரும் காரியம் செய்துட்டார், கர்த்தரில் ஜெயம் கொண்டாடுவோம். வல்ல பெரும் காரியம் செய்துட்டார். விசுவாசத்தோடு வல்ல பெரும் காரியம் செய்துட்டார். ஹல்லேலூயா. வல்ல பெரும் காரியம் செய்துட்டார், கர்த்தரில் ஜெயம் கொண்டாடுவோம். Celebration, celebrate the victory of the Lord. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. He has done mighty things yet again in my life. He has done mighty things yet again. He has done mighty things yet again. Celebrate the victory of the Lord. The Lord, He has done mighty things yet again. He has done mighty things yet again. He has done mighty things yet again. Celebrate the victory of the Lord. Celebrate the victory of the Lord. Hallelujah. Hallelujah. Amen. நம்மை தாயினுடைய வயிற்றிலேயே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னை ஏந்தி சுமந்து காத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை ஒருவேளை 20 வயசுல ஏற்றுக்கொண்டிருக்கலாம், 40 வயசுல கூட ஏற்றுக்கொண்டிருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் தாயினுடைய கருவிலேயே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவர் தான் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஏன்னா அவர் தெரிந்து கொண்டபடினால எத்தனையோ ஆபத்துகளை கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ ஆபத்துகள், நாம் ஆண்டவரை அறியாத நாட்களிலேயே எத்தனையோ ஆபத்துகளை, அதெல்லாம் யார் பாதுகாத்ததுன்னா அவர் தான் பாதுகாத்தாரு. ஹல்லேலூயா. அவரே நம்மை பாதுகாத்தார். எத்தனை காரியங்கள், எத்தனை காரியங்கள். நாம் ஆண்டவரை விட்டு வழி விலகி போனதான நாட்களிலும் அவர் தான் நம்மை பாதுகாத்திருக்கிறார். சத்துரு மேற்கொள்ளாதபடிக்கு, சத்துரு தொடாதபடிக்கு, நம்மை அழித்து விடாதபடிக்கு அவரே நம்மை பாதுகாத்து. ஏன்னு சொன்னா தாயின் வயிற்றிலேயே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாயினுடைய வயிற்றிலே தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உன்னுடைய உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். ஹல்லேலூயா.
வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவரே, உம் உள்ள கைகளில் என்னை வரைந்து உம் கண்மணி போல என்னை காக்கின்றீர். ஓ, தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவரே, உம் உள்ள கைகளில் என்னை மறைந்து உம் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே நான் மறவே நீ செய்த நன்மைகள், உம்மை துதித்தேன் துதித்தேன் என் முழு இதயத்தோடு. மறவே நான் மறவே நீ செய்த நன்மைகள், உம்மை துதித்தேன் துதித்தேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவிகள் இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே நான் மறவே நீ செய்த நன்மைகள், உம்மை துதித்தேன் துதித்தேன் என் முழு இதயத்தோடு. மறவே நான் மறவே நீ செய்த நன்மைகள், உம்மை துதித்தேன் துதித்தேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிகவும் மிகவும் நல்லவர், மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைவருக்கு எதிரே எனக்கு ஒரு பந்தை ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். பகைவருக்கு எதிரே ஒரு பந்தியை எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த நல்லவரே, ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் அபிஷேகம் செய்திரே. என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். மறவே நான் மறவே நீ செய்த நன்மைகள், உம்மை துதித்தேன் துதித்தேன் என் முழு இதயத்தோடு. மறவே நான் மறவே நீ செய்த நன்மைகள், உம்மை துதித்தேன் துதித்தேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், ஹல்லேலூயா, என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், உம்மை துதித்தேன் துதித்தேன் என் முழு இதயத்தோடு.
மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். இயேசுவை துதித்தேன் துதித்தேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக. ஓ எவ்வளவு நல்லவர் அப்பா. என்னை விசாரிக்கும் நல்ல தகப்பன் உண்டு. என் கர்த்தர் நல்லவர். நல்ல வாய்களை திறந்து அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், மிக மிக நல்லவரே. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவர்தான் பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவரை அறியாத நாட்களிலேயும் அவர்தான் நம்மை பாதுகாத்தார். எத்தனை 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 ஆபத்துகள், எத்தனை 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 விக்கினங்கள், எத்தனை 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 பலவீனங்கள், போராட்டங்கள். ஹல்லேலூயா. எத்தனை குறைச்சல்கள். ஹல்லேலூயா. எத்தனை குறைவுகளின் மத்தியிலே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரே நம்மை பாதுகாத்தார். கர்த்தரே நமக்கு நல்லவராய் இருந்தார். அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஹல்லேலூயா. தாயின் வயிற்றிலே தோன்றின நாள் முதலே என்னை கர்ப்பத்திலே பாதுகாத்தீர். எத்தனை பேரா பெற்றோர் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றிலேயே எடுத்துறணும்னு சொல்லி எத்தனை பேரை குறித்து நினைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த குழந்தை எனக்கு தேவையில்லை, வேண்டாம். ஹல்லேலூயா. பிறக்க வேண்டாம் நினைச்சதெல்லாம் உண்டு. ஆனால் தாயின் வயிற்றிலேயே ஹல்லேலூயா அதற்கு முன்பதாகவே தெரிந்தெடுத்தபடினால ஹல்லேலூயா நம்மை அப்படியே நடத்தி வந்திருக்கிறார், அப்படியே விடுவித்து வந்திருக்கிறார், அப்படியே பாதுகாத்து வந்திருக்கிறார், அப்படியே பாதுகாத்து வந்திருக்கிறார். வெள்ளம் போல சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வெள்ளம் போல, இந்த வெள்ளத்துல என்னால நீந்த முடியாது, இந்த வெள்ளத்தை என்னால தாண்ட முடியாது என்று நினைக்கிறதான் அப்படிப்பட்ட வெள்ளத்திலையும் தேவனுடைய ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். ஹல்லேலூயா. சொல்லலாமா? வாய்களை திறந்து ஆவியானவர். நல்ல வாய்களை திறந்து சொல்லலாமா? ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். ஜெயக்கொடி, வெற்றியின் கொடி. ஹல்லேலூயா. இந்த வெள்ளத்திலே நான் மூழ்கி போவதில்லை, இந்த வெள்ளத்திலே நான் மூழ்கி போவதில்லை. இதை கடந்து செல்வேன், இதை கடந்து செல்வேன், இதை தாண்டி செல்வேன், இதை தாண்டி செல்வேன். பகைஞருக்கு எதிரே ஒரு பந்தியை ஆயத்தம் செய்கிற வல்லவர். ஹல்லேலூயா. பகைவர்கள் நினைப்பார்கள் இவனுடைய கதை முடிந்தது. ஹல்லேலூயா. முடிஞ்சிருச்சு இல்ல, இனிமேல் தான் பெரிய பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பகைவருக்கு எதிரே ஒரு பெரிய ஒரு பந்தி, பகைவருக்கு எதிரே ஒரு பெரிய பந்தி, எல்லாருக்கும் முன்பதாகவும் கனம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், வாயில திறந்து. பகைவருக்கு எதிரே ஒரு பந்தி, பகைவருக்கு எதிரே ஒரு பந்தி, பகைவருக்கு எதிரே ஒரு பந்தி, பகைவருக்கு எதிரே ஒரு பந்தி, பகைவருக்கு எதிரே ஒரு கனம், பகைவருக்கு எதிரே ஒரு கனம், பகைவருக்கு எதிரே ஒரு உயர்வு, பகைவருக்கு எதிரே ஒரு உயர்வு, பகைவருக்கு எதிரே ஒரு மேன்மை, பகைவருக்கு எதிரே ஒரு மேன்மை. விசுவாசத்தோடு ஹல்லேலூயா, விசுவாசத்தோடு என்னையால் அபிஷேகித்திருக்கிறார், என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்திருக்கிறார். வாயில திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவருடைய வல்லமையினால் நிரம்பி வழிகிறது, அவருடைய பலத்தினால் நிரம்பி வழிகிறது, அவருடைய அக்கினியினால் நிரம்பி வழிகிறது, அவருடைய மகிமையினால் நிரம்பி வழிகிறது. எனக்குள்ளே அவருடைய மகிமை, எனக்கு வெளியே அவருடைய மகிமை, என்னை சுற்றிலும் அவருடைய மகிமை நிரம்பி வழிகிறது. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவே.
இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்றே எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த இனிமேலும் உதவி செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறக்க மாட்டேன், மறவே நீ செய்த நன்மைகள். உம்மை துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே நீ செய்த நன்மைகள். உம்மை துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல்தகப்பனானவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல்தகப்பனானவர். பகைவருக்கு எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னை அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். பகைவருக்கு எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னை அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். மறவே நீ செய்த நன்மைகள். உம்மை துதிப்பேன் இதயத்தோடு. மறவே நீ செய்த நன்மைகள். உம்மை துதிப்பேன் முழு இதயத்தோடு. என்ற நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல்தகப்பனானவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல்தகப்பனானவர். என்னை விசாரிக்கும் நல்தகப்பனானவர். என்னை விசாரிக்கும் நல்தகப்பனானவர். என்னை விசாரிக்கும் நல்தகப்பனானவர். ஹல்லேலூயா. என்னை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன், என்னை விசாரிக்கிற ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா. ஒரு நல்ல தகப்பன் எப்படியாக விசாரித்து எப்படியாக பாதுகாப்பாரோ அதே காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் பாதுகாக்கிறவர், அவர் விசாரிக்கிறவர். என்னை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்கிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல கடைசியாக மறவேன் நீர் செய்த நன்மைகள். முழு இதயத்தோடு மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் ஒரு நல்ல தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. சொல்லலாமா? என்னை விசாரிக்கும் ஒரு நல்ல தகப்பன் உண்டு. என்னை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். விசாரிக்கிற நல்ல தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. அவர் நல்ல தகப்பன். அவர் ஒரு வல்லமை உள்ள தேவன். அவர் பரலோகத்தின் பிதா. மறவே நீ செய்த நன்மைகள். உம்மை துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே நீ செய்த நன்மைகள். உம்மை துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனானவர்.
கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹalleluya. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஹalleluya. நம்மளை விசாரிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹalleluya. அவர் செய்த நன்மைகளை நம்ம ஒரு நாளும் நம்ம மறக்காதபடி கர்த்தருடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு அவரை நம்ம துதிக்கும் போது அவர் துதிகளில் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமி ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. எல்லா துதிக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் ஆண்டவரே நீர் பாத்திரர் ஆண்டவரே. வானம் முது சிங்காசனம் பூமி முது பாதபடி சொன்ன ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரே அப்பா அந்த தேவ சபையில நம்மை உயர்த்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மீ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே மீ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய சபையில ஆண்டவரே பலவீனப்பட்டிருக்காக உமது பாதபடியில வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மீது உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே, வார்த்தை அனுப்பி ஆண்டவரே குணமாக்கும் வல்லமை ஆண்டவரே, மரித்தோரில் இருந்து ஆண்டவரே உயிர்த்தெழுந்த அதே வல்லமை ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே நீ கிரியை நீர் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா மீ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே மீ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அருமையான ஆண்டவரே மீ ஸ்தோத்திரிக்கிறோம். சிஸ்டர் ஆண்டவரே மகேஸ்வரி ஆண்டவரே சிஸ்டம் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே அவனுடைய சிறுசில இருக்கிற ஆண்டவரே அந்த தலைவலிகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே பரிபூர்ண ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை அனுப்பி ஆண்டவரை குணமாக்கும் வல்லமை உள்ள தெய்வம் ஆண்டவரே, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்னீங்களப்பா. வியாதி உன்னிலிருந்து விலகுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, தீங்குக்கு மனசாப்படுகிற தேவன் ஆண்டவரே, இதோ ஆண்டவரே மீ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமது காயப்பட்ட கரத்தை ஆண்டவரே உடைய சிரசிலே நீர் வைத்து ஆண்டவரே அந்த நரம்புகள் தசைகள் எலும்புகள் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள ஒரு ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண ஒரு விடுதலை கர்த்தனை கண்டதற்காக நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தண்டமநகர் பகுதியில் இருக்கிற ஆண்டவரே அருமையான ஆண்டவரே வேளாங்கண்ணியுடைய மகனுக்காக இந்த பாதபடியில வருகிறோம் ஆண்டவரே. அவனுடைய சரித்திர இருக்கிற ஆண்டவரே இந்த ஜரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பரிபூர்ண ஒரு விடுதலை கர்த்தனை கொடுப்பீராகப்பா. என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தினால் நாங்கள் சபையாராக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் சபையில் வந்து ஆராதிக்கிற ஆண்டவரே ஒரு பிள்ளைகளும் ஆண்டவரே பலவீனமானவர்கள் இல்லாதபடி ஆண்டவரே பலத்தினால் இடகட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கோகிலா சிஸ்டருக்காக உம்முடைய பாதபடியில வருகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ஆண்டவரே இந்த கர்ப்பப்பை ஆபரேஷன் ஆண்டவரே அது வெற்றிகரமாய் முடிக்க ஆண்டவரே தேவ ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஜெயத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆபரேஷன் வேலையில ஆண்டவரே உமது வல்ல கரத்தை நீர் வைத்த ஆண்டவரே ஒரு பரிபூர்ண ஆண்டவரே ஒரு சசசான ஆண்டவரே ஒரு வெற்றியை கர்த்தர் நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாவதாகப்பா. அருமையான ஆண்டவரே அன்பு சகோதரர் ஆண்டவரே மீ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தியாகக்காக உமது பாதபடியில வருகிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய சரீரத்தில் இருக்கிற ஆண்டவரே அந்த குளிர் ஜரங்களை எல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே உமது வல்லமை உள்ள நாமத்தினால் ஆண்டவரே வார்த்தையை அனுப்பி குணமாக்கும் வல்லமை உள்ள ஆண்டவரே உமது நாமத்தினால் ஆண்டவரே அற்புதத்தை தேவன் நீங்க செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் யெகோவா ரபா ஆண்டவரே சுகம் தருகிற தெய்வம் ஆண்டவரே. நீர் யெகோவா நிசி ஆண்டவரே வெற்றி தருகிற தெய்வம் ஆண்டவரே. ஓரி காபா ரபா லபா கரபா லபா தீகாபா லபானா ரபா லபா கரபா லபா. ஆவியானவர் ஆண்டவரே ஆவியானவர் ஆண்டவரே நீர் வரும்போது ஆண்டவரே அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆண்டவரே அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே தேவாவியானவர் எங்களுக்காக ஆண்டவரே கொடியேற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களுடைய சபையில் ஆண்டவரே பிபி தைராய்டு சுகர் ஆண்டவரே இன்னும் கர்ப்பப்பை பிரச்சனை ஆண்டவரே கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி ஆண்டவரே இன்னும் சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உமது அன்பின் கரத்தை நீங்க வைக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமது காயப்பட்ட கரத்தை நீங்க வைக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். குணமாக்கும் வல்லமுள்ள கரத்தை
நீர் வைத்த ஆண்டவரே அற்புத சுகத்தை கத்தர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் அந்த இடத்திலிருந்து மகிமைப்படுவதாகப்பா. கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கருவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெயில் ரொம்ப சூடாக இருக்குல்ல. ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். உங்களுக்கு அப்படி தெரியல, எனக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தான் இந்த ஆராதனைக்கு நான் புதிதாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருந்தால் எழுந்து நில்லுங்க. அதோடு கூட திருமண நாளும் பிறந்த நாளும் கொண்டாடுகிறவர்களும் எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு புதிதாய் வந்தவர்கள், திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களும் எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். சரி, யாரும் இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் சாட்சி சொல்லலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாய் பகிர்ந்து கொள்வதற்கு சாட்சிகள் சொல்லலாம். 2 சாட்சி வாங்க, வேக வேகமாக சொல்லிடுங்க. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக சாத்தானோட போராட்டம் அதிகமாக இருந்தது. நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த 40 நாள் ஜெப கூட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போவுமே பாப்பாவுக்கு வந்து ரொம்ப போராட்டம் அதிகமாக இருந்தது. நாங்கள் என்ன தான் பண்ணுறது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனாலும் நாளையத்தை கூப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தேன். அது மீறியும் அது வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வந்துட்டு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணார். அப்போ ஜெபம் பண்ணும்போது அந்த சாத்தான் சொல்லுது, நான் வந்து இவளை சர்ச்சைக்கு விட மாட்டேன், விட்டேன்னா அவள் வந்து இந்த உலகத்துக்கு பிரசங்கம் பண்ணுவா, அவங்க குடும்பத்தில் யாருமே சர்ச்சைக்கு போகல, அவன் மட்டும் ஏன் போகிறா, நான் அவளை விட மாட்டேன், நான் விட்டேனாக்கா உலகத்துக்கே பிரசங்கம் பண்ணுவா, எனி டைம் ஏசப்பா பாட்டாய் கேட்குறா, நான் எப்படி நான் அவளை விடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப போராட்டம் பண்ணிச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் வந்து சர்ச்சைக்கு தான் கூட்டின்னு வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைமில் என் பையன் சொல்லிட்டான், அம்மா நம்ம இந்து கோயிலுக்கு கூட்டின்னு போகலாமா, பாப்பா ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னா. அப்போ பாப்பாவுக்கு எதுவுமே தெரியல. என்னம்மா எனக்கு பண்ணுது, நான் ஏம்மா இப்படி இருக்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிச்சு. ஒன்றும் இல்லை பாப்பா, நீ நல்லா தான் இருக்க அப்படின்னு. அப்போ கோபி சொல்லும்போது நான் என்ன பாப்பா கோபி இப்படி சொல்கிறானே அப்படின்னு பாப்பா அதுக்கு சொன்னால், இல்லைம்மா நம்ம வந்து சர்ச்சைக்கு போகிறோம், நம்ம வந்து சர்ச்சைக்கு போயிட்டு ஆண்டவரை விட்டு என்றைக்குமே விலகி போகக்கூடாது, நம்ம ஆண்டவர்கிட்ட தான் இருக்கணும், நம்ம ஆண்டவர்கிட்டயே ஜெபம் பண்ணலாம், நம்ம எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா பாப்பா. சரி, நாங்களும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டமாக இருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், ஏன்னா இப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறமா ஒரு யோசனை வந்துச்சு. மனோர் பாஸ்டர் சொன்னார், உங்கள் தேவைகளை எங்கள்கிட்ட சொல்கிறீங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஆனாலும் உங்கள் தேவைகளை நீங்கள் தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு சொன்னார். அது என் மனசில் பட்டுச்சு. அப்புறம் அன்னையிலேருந்து நாங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனாலும் அந்த வார்த்தை வரும்போது எனக்கு இன்னும் அந்த 40 நாள் ஜெப கூட்டத்துக்கு நாங்கள் இங்கே வரும்போது கூடமே வீட்டில் கூட போய் மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்போம். ஒரு நாள் அம்மா எனக்கு உடம்பு ஏதோ பண்ணுது, நான் இங்கே இருக்கலை, நான் போகிறேன்ட்டு கிளம்பி எங்கள் மூத்தார் வீட்டுக்கு போயிடுச்சு. என்ன பாப்பா இப்படி இருக்க அப்படின்ட்டு மறுபடியும் நான் சர்ச்சு கூட்டின்னு வந்து மறுபடியும் கொண்டு போய் அங்கே தான் விட்டேன். அங்கே விடவும் மனசு இல்லை, வீட்டுக்கு கூட்டின்னு போகவும் மனசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அப்புறமா நீ வா பாப்பா நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய் மறுபடியும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்கினோம். மறுநாள் காலையில் எழுந்துச்சி நல்லா தான் இருக்கிறம்மா, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ச்சு. அப்புறமும் 2 பேர் வந்து ஜெபம் பண்ணாங்க. அப்போவும் அன்னையிலேருந்து சரி நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டு பேர் வீட்டில் ஆரம்பிச்சிட்டோம். டெய்லியும் 8 மணி 8:30 மணிக்கு ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பாவுக்கு சுகம் கிடச்சிது. வீட்டில் கூட நாங்கள் கண் மூடி ஜெபம் பண்ணும்போது அந்த வீட்டிலேருந்து நிறையா சத்துருக்கொல்லி இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் எங்கள் ஜெபத்தில் எல்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போ பாப்பா ஆரோக்கியமாக இருக்கிறா. அவன் வந்து சொன்னால் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பால்கனி பின்னாடி ஒரு வண்டு சவுண்டு பயங்கரமாக கேட்டுச்சு. ஆனால் அது வாசப்படியிலேருந்து தான் கேட்டு சொல்லி வீட்டுக்குள்ளே வர விடலை. ஆண்டவர் அதை பாதுகாத்து கொண்டார். அதுக்கோசம் நன்றி. எங்கள் ஜெபத்தை ஆண்டு ஒவ்வொரு நாளும் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்குறாரு. அதுக்கோசம் நன்றி நன்றி நன்றி. அல்லேலூயா. மகளுடைய போராட்டத்திலிருந்து கர்த்தர் தாமே இந்த 40 நாள் வாங்க 40 நாள் அந்த உபவாச ஜெபத்திலே பாஸ்டர் 2-3 நாள் இங்கே ஜெபிச்சாங்க. வீட்டுக்கு போனாங்க, சீதாவோட கூட்டிக்கிட்டு அங்கே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அது அந்த இடத்துல ஒரு தற்கொலை ஆவி அந்த வீட்டில் இருந்ததுனால அது காரியங்கள் அப்படி இருந்தது. ஆனாலும் கர்த்தர் விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடிமையே இந்த இடத்துல இந்த நாளை கொண்டு வந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு நாங்கள் பெங்களூர் போயிட்டு புதன்கிழமை அன்னைக்கு நாங்கள் திரும்பி வந்தோம். ஆண்டவர் கிருபையினால் சுகபத்தமாய் போய் திரும்பி வந்தோம். இங்கே சிப்பட்டில் வரும்பொழுது திடீர்னு அந்த சிக்னலில் நிற்கும் பொழுது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. கிட்டத்தட்ட அந்த லாரி வந்து காரில் மோதிடுச்சு. இந்த பக்கம் லாரி, இந்த பக்கம் காரு, முன்னாடியும் வண்டி பின்னாடியும் வண்டி. ஒரு பெரிய ஆபத்து. ஆனாலும் ஆண்டோடைய கிருபையினால் எங்களுக்கு எந்த ஒரு சேதம் இல்லாதபடி என்னையும் என் கணவரையும் பாதுகாத்து கொண்டார். கிட்டத்தட்ட காரு நசுங்கி போய் அதை டோக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலை ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் எங்களை பாதுகாத்து கொண்டார். அந்த சூழ்நிலையில் பிரதர்லேருந்து எல்லாம் வினோ, லோகேஷ், சகரிய பிரதர் எல்லாம் ஓடி வந்தாங்க. நான் உண்மையாகவே யாருக்குமே ஃபோன் பண்ணலை. ஃபோன் பண்ணி சிஸ்டர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், அன்றைக்கி கேர்சல் நீங்கள் பார்த்துக்கோங்க சிஸ்டர், கொஞ்சம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு மணி 5 ஆயிடுச்சு 6 ஆயிடுச்சுன்றதுனால. ஆனால் அவங்க அந்த சத்தத்தை கேட்டு அவங்க எல்லாம் வந்தாங்க. ரவி பிரதரும் அப்புறம் மோகன் எல்லாருமே வந்தாங்க. ஆண்டவர் கிருபை அன்றைக்கி வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஆண்டவர் அந்த ஒரு பெரிய ஆபத்திலேருந்து உண்மையாகவே இன்றைக்கி ஒரு ஜீவனோடு இருக்கிறோன்னா ஆண்டவருடைய கிருபை தான். ஆண்டவர் என்னையும் கணவரையும் அந்த நாளில் ஆண்டவர் பாதுகாத்தார். என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு கூட இருந்த பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. மாறாத தேவன், மறவாத தேவன், நம்மை ஆண்டவர் எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் பொல்லாப்பிலிருந்தும் தீமையான கட்டிலிருந்தும் சத்துருவின் போராட்டத்திலிருந்தும் ஆண்டவர் பாதுகாக்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமை கூட சிறு சாட்சியை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். போன வாரம் கூட நான் சர்ச்சுக்கு வரல. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல அந்த பாப்பா மாசமாக இருக்குது. ஆனால் 5 மாதம் ப்ளீடிங் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கரெக்டான டைமில் சாப்பாடு நான் கொடுக்கணும். பெட்டு விட்டு அவங்க இறங்கவே கூடாது. அவங்க அழுதுன்னு போன வாரம் முந்தின வாரம் சொன்னாங்க, அக்கா நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. எவ்வளோ டாக்டர் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், ஆனாலும் எனக்கு நிற்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவங்க பேங்க் மேனேஜர். அப்போ அவங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவர் உண்மையான தெய்வம், நீ ஆண்டவரை நம்புமா, ஸ்கேனில் எனக்கு பையன்னு சொல்லியிருக்கிறாங்கக்கா அப்படின்னு. ஃபஸ்ட்டில் ஒரு பாப்பா இருக்கு, ஆனாலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லிட்டு, நீ பயப்படாதம்மா, கர்த்தர் உனக்கு அந்த கற்பத்தின் கனி ஆசீர்வதித்து கொடுப்பாருன்னு ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர்மா, எங்கள் ஜபத்தை கேட்பாருன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு புதன்கிழமை அன்னைக்கு புஷ்பா சிஸ்டருக்கும் கிரேஜி சிஸ்டருக்கும் ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆண்டவருடைய கிருபினால அந்த பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டலில் போயிருந்தாங்க. அந்த ஸ்கேனில் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்காகவும் அந்த பிள்ளைக்கு நல்லா ஜெபம் பண்ணிக்கிங்க. கற்பத்தின் கனி இன்னும் 4 மாதம்தான். அழகாக அந்த ஆண் குழந்தை பெற்று இந்த இடத்துல அந்த மகள் வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு கோடி நன்றி. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு சுகத்தை தந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேற யாரும் சாட்சி சொல்றீங்களா? சரி, அறிவிப்பை நான் வாசிக்கிறேன், கவனமாய். ஐயா. Praise God. Jesus is good. He is Almighty God. Hallelujah. சர்வ வல்ல தெய்வன் அற்புதங்களை எனக்கு செஞ்சார். என்னோடய மனைவி கடந்த வாரம் முழுவதும் சிரமம்னா தலைவலின்னா இந்த தலைவலி கிடையாது. அது சாதாரண தலைவலி, மாத்திரை போட்டால் அது போயிடணும் இல்லை, கண்ணுக்குள்ளே ஒரு டிச் வளருது. அதனால் அந்த பார்வை நரம்பு அமுக்கிறதுனால தலைவலி, பார்வையும் அப்படியே டிம் ஆகுது. திருப்பி 1 செகண்ட் ஸ்கேன் பண்ணோம். கடந்த வாரம் அதே நாளில் திருப்பி போய் ஸ்கேன் பண்ணுறேன். அந்த ஸ்கேன் பார்த்தபோது அந்த டிஷ் குறையவும் இல்லை, வளரவும் இல்லை, அதே மாதிரியே இருக்கு இன்னும். அப்படி வேறு வழி இல்லைன்னு சரி மாத்திரை கொடுத்தாங்க. அந்த மாத்திரை கொடுத்ததுமே பயங்கர வாந்தி, ஈவன் தண்ணி கூட உள்ளே போனால் வாமிட் வந்துடும். அப்படியே மயக்கமாகவே இருப்பா. முடியல, கஷ்டம், அழ ஆரம்பிச்சிட்டா, தூக்கம் இல்லை. அதாவது போஷிப் இல்லைன்னு வச்சுக்கலாம். பணம் இருக்குது, நல்லா நான் போச்சுங்க, பணம் இருக்குது, ஆனால் அவளை தேற்றுவதற்கு ஆள் இல்லை. நான் ஓரளவுக்கு தேற்றுவேன், அப்புறம் நான் படுத்துருவேன், ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு மேலே தேற்றுவதற்கு வேண்டிய ஆட்கள் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட ஜெபித்தோம். கடைசியில்
வெள்ளிக்கிழமை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஹாஸ்பிட்டல் போகணும். திரும்பவும் போகும்போது அந்த டாக்டர் பார்த்து சொன்னாங்க, வேறு வழியே இல்லை, ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஸோ ஐ cannot do தட். ஏன்னா 85 வயசு ஆகிடுச்சு, என்னால் அதை செய்ய முடியாது. வேறு ஒரு டாக்டர் நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ நல்ல டாக்டர்னு சொல்லி வேளச்சேரியில் ஒரு டாக்டருக்கு ரெஃபர் பண்ணி அவங்க அந்த டாக்டரை கூப்பிட்டு பேசி, கிளைண்ட் தான், நீங்கள் அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணுங்கன்ட்டாங்க. சாட்டர்டே நேற்று. சரி, நாங்களும் எல்லாத்துக்கும் ஆயிட்டோம். ஆனால் அன்னைக்கு காலையில் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இது அவன் என்ன ஜெபம் பண்ணுறேன்னா, என்னை விட்டுடுங்கன்றா. நான் பிடிச்சி வச்சுருக்கேன்னு அவளுடைய எண்ணம் ஆண்டவர்கிட்ட சொல்லி விட்டுடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆண்டவரே, நான் கேட்டேன், என்னமோ உண்மை தான், அவளுக்கு ஜீவனை கொடுக்கணுன்ட்டு. ஆனால் உபத்திரவத்தை படுத்தி அவளுக்கு ஜீவனை கொடுக்கணும் எனக்கு வேண்டாம். அவளும் உபத்திரவப்படணும், அந்த உபத்திரத்தின் வழியாக ஞானம் உபத்திரவப்படணும். இந்த சிந்தை எங்களுக்கு வேண்டாம். ஒன்று செய்யலாம், இது ஆப்ரேஷன் பண்ணித்தான் நலமாகட்டும். ஆனால் நீங்கள் அல்மைட்டி காட், அவங்களால கூடும். அந்த டாக்டர் ஆப்ரேஷன் இல்லாமல் செய்யட்டுமே, அற்புதம் நீங்கள் செய்யணும்னு சொல்லி தான் ஜெபிச்சுட்டு காலையில் போகணும். போய் பார்த்துட்டோமே. அவருக்கு ஏற்கனவே 2 ஆப்ரேஷன் இருந்தது. அது ஒரு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்து நடுவில் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு சர்ஜரி இஸ் நாட் ரெக்யர்மெண்ட் சர்ஜரின்ட்டார். சர்ஜரி தேவையில்லைன்னு ஃபஸ்ட்டு வேர்டே சொன்னார் அவர். அல்லேலூயா. ஸோ அவளுக்கும் சிரிப்பு, எனக்கும் சிரிப்பு தான். ஏன்னா நாங்கள் இந்த வேர்டை அவர்கிட்ட சொல்லலை, சர்ஜரி வேண்டாம்னு சொல்கிறது நாங்கள் எடுக்கவும் இல்லை. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதையும் பார்த்துட்டு இது ஒரு சாதாரணமான கட்டி தான், ஆனால் அது கட்டியும் கிடையாது, அது நீர் குமிழி மாதிரி ஒரு சைடு. அது மாத்திரையில் கரைக்கலாம், அந்த இன்ஜெக்ஷனில் கரைக்கலாம். ஆனாலும் திருப்பி வராதுன்னு சொல்லவும் மாட்டேன். இது ஒரு சிலருக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். இதை அப்படி தான் நம்ம ட்ரெயின் பண்ணமே தவிர இதுக்கு சர்ஜரி தேவையில்லை அப்படின்னாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்றும் போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு வந்திருக்கோம். இன்றைக்கும் போகணும், ஒரு 4 நாளைக்கு போட சொல்லியிருக்காங்க. காலையிலும் சாயந்தரமும். வெள்ளிக்கிழமை ஒரு சகோதரி வந்து நைட் 12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு தான் போனாங்க. சிஸ்டர் சாரா கூப்பிட்டு ஒன்று போட வச்சேன் வீட்லேயே. ஆனால் அவ்வளோ கஷ்டம். பரவாயில்ல, அவங்க நைட் டியூட்டி போயிட்டு 9 மணிக்கு மேலே வந்து எங்கள் வீட்டில் வந்து 3 ஹவர் சோறு தண்ணி இல்லாமல். ஏன்னா எங்கள் வீட்டில் கொடுக்கறதுக்கு சாப்பாடும் கிடையாது, நாங்களும் சாப்பிட்டது என்ன சரியா, அதனால் அப்படி இருக்கும். சரின்னு அவங்களும் வந்து அவங்க பிள்ளைங்க வந்து 12 மணிக்கு தான் அவங்க எங்கள் வீட்டில் வந்து போனாங்க. கர்த்தர் நல்லவர். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எதை நம்புகிறோமோ அதை செய்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஸோ இஸ் ஆல்மைட்டி காட். உங்கள் வாழ்க்கையை நம்புங்க, அற்புதத்தை செய்வார். இப்போது சுகம் கொடுத்துருக்காருன்னு இல்லை, இந்த சுகம் வந்து அவள் உறங்கத்துக்கு கொடுத்துருக்காரு. என் கையில் இந்த இன்ஜெக்ஷனோடு தான் இருக்காங்க, அதனால் நீ கூட்டு வர முடியல. நான் காலையில் இதை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் திருப்பி ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு வரணும். ஐவி இன்ஜெக்ஷன்னா ஒரு எப்படி 2 ஹவர்ஸ் ஆகிடுது எங்களுக்கு அங்கேயே. அதை வீட்டில் வச்சாலும் 2 ஹவர்ஸ் ஆகிடும். ஆனாலும் எனக்கு ஒரு சந்தோஷம், ஐயோ அப்பான்னு கத்துறதை விட்டுட்டு ஆண்டவர் இவ்வளோ சுகத்தை கொடுத்தாரு இல்லையா. ஜீசஸ் இஸ் குட். ஆமென். கர்த்தர் இந்த சாட்சியை கொடுத்ததாக நன்றியோடு சோதரிக்கிறேன். கர்த்தர் அற்புதத்தை பாஸ்டருடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை கேட்டு கர்த்தர் செய்தார். அவங்களுடைய மனைவிக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்துக்காக கர்த்தருக்கு சோதரம் உண்டாகட்டும். அறிவிப்பை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். அதிகாலை ஜெபம் திங்கள் முதல் வேடன் வரை காலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. ஒரு சின்ன அந்த அதிகாலை ஜெபத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஊழியர்கள் எல்லாம் நாங்கள் யோசித்தோம். சகோதரிகள் நடத்துகிறாங்க, சகோதரர்கள் நடத்துகிறாங்க, வாலிப மகள்கள் நடத்துகிறாங்க, வாலிப பெண் பிள்ளைகள் நடத்துறது அவங்க எல்லோரும் கலந்து கொள்ளணும். அவங்க போகவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் புதன்கிழமை சகோதரி மகள்கள் நடத்தினதான், வாலிப யூத் கேர்ள்ஸ் நடத்தணும். அங்கே மௌலி பக்கத்தில் ரொம்ப லேட்டு, ரொம்ப டயர்டு. நான் சொன்னம்மா, நெட்டாஸ் கேட்டேன், நெட்டாஸ் நான் காலைல வரமாட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ பார்த்துக்குமான்னு. முடிஞ்சிட்டு நான் அதுக்கப்புறம் உடனே விசாரிக்க மாட்டேன். அப்புறமா லேட்டாக சாயங்காலம் கேட்டால், அங்கிள் யாரும் வரல, நான் மட்டும் தான் வந்தேன். அதை நான் குறையாக சொல்லலை, எல்லா நாளும் எல்லாரும் வர வேண்டும். நீங்களாகவே டிசைட் பண்ணி
ஒரு நாளை கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே அதிகாலை ஜெபத்தில் அதிகமாக வயலட் இப்போ தான் பார்க்குது. வயலட்டை பார்த்தேன், வயலட்டு ஒரு நாள் தவறாமல் வந்துடும். அன்றைக்கி பார்த்தா அதுவும் வர காணும். கர்த்தருக்கு ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம நினைத்திருக்கிறார், நினைவுகளை அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதிகாலை ஜெபம் திங்கள் முதல் வேடன் வரை 4 நாட்கள் அதிகாலை 5 மணிக்கு நடைபெறும். வெள்ளிக்கிழமை மே மாதம் 1ஆம் தேதி, அதனால் வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணிக்கு நடைபெறும். அதில் வந்து கலந்து கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு சகோதரர்கள் ஜெபம். செவ்வாய் காலை 11 மணிக்கு சகோதரிகள் ஜெபம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வீட்டு ஜெப கூட்டங்கள். அது இந்த திருமணத்திற்கு வைத்து அறிவிப்பாக சொல்லுவாங்க. அதை கரைத்த குறித்து பிறகு அந்த காரியங்கள் உங்களுக்கு அதிகமாய் வாட்ஸ்அப்பில் சொல்லப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உண்டியல்கள் ஆயத்தமாக இருக்கிறது. உண்டியல்கள் தேவைப்படுகிறவர்கள் வாங்கி கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு மாலை 6:30 மணிக்கு சிறப்பு வாலிபர் கூட்டம் நடைபெறும். 11 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் 2 ஆண் மகள்களும் பெண் மகன்களும் பெண் மகள்களும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் உங்களை குழப்பிட்டேன். அன்பாய் வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். யூத் கேர்ள்ஸ் யூத் பாய்ஸ் மீட்டிங். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா, அதிகமாக வந்து கலந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் பலப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை உங்கள் கையில் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மற்ற அறிவிப்புகளை பாஸ்டர் வாசிப்பாங்க. காணிக்கை பாடல் பாஸ்டர் ஆபிரகாம், என்னுடைய சகோதரர் அண்ணன் மகள்கள் சுகந்தி, பியூலா, சுனிரா 3 பேரும் வந்து காணிக்கை பாடல்களை பாடுவார்கள். அதற்கு முன்பதாக பாஸ்டர் ஒரு அறிவிப்பை அப்புறம் வாசிக்கிறீங்களா? வாசித்துருங்க. வருகிற வியாழன் ஏப்ரல் 30ஆம் தேதி நமது சபையை சேர்ந்த பிரதர் சுதாகர், சிஸ்டர் ரெபேக்கா அவர்களின் மகள் சுபாஷினிக்கும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த லேட் திரு குமணன், லேட் திரு ராமஜெயம் அவர்களின் மகன் ஸ்ரீனிவாசன் என்கிற ஸ்மித் ஜேசனுக்கும் உளுந்தூர்பேட்டையில் திருமணம் நடைபெற உள்ளது. இதில் குடும்பத்தின் சார்பாக உங்களை அழைக்கிறோம். சுபாஷினி எங்க எழுமணி ஜேசன் வரலையா? இன்னைக்கு வரலையா? சரி, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை அப்புறம் நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போ சுதாகர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. சுபாஷினி, நம்முடைய சபையிலே குழந்தையிலிருந்து டெடிகேஷன் இங்கே தானே ஆச்சு? இங்கே தான் டெடிகேஷன் ஆச்சு. ஞானஸ்நானம், இப்போ திருமணத்தையும் நம்ம நடத்த போகிறோம். கர்த்தர் சுபாஷினி ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அது சுதாகர், சிஸ்டர் ரெபேக்கா, அவங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் கிருபைகளை தர வேண்டும். அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஏற்கனவே மௌலிவாக்கத்தில் இடம் வீடு பார்த்துட்டாங்க. அங்கே வந்து இருப்பாங்க. அங்கே சபையிலையும் அவர்கள் கலந்து கொள்வார்கள். நல்ல கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம என்னுடைய சமூகத்தில் சுபாஷினி ஜேசனை ஆசீர்வதித்து இந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, அப்படி கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, அருமையான சுதாகர் பிரதர், சிஸ்டர் ரெபேக்கா அவங்களுக்கு நீங்கள் கொடுத்ததான ஆண்டவரே 2 பிள்ளைகள், அதில் சுபாஷினிக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிற இந்த திருமணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் ஆண்டவரே நீங்கள் சிறு வயதிலிருந்து தெரிந்து கொண்டு உமக்கென்று வேறு பிரித்து நீங்கள் பாதுகாத்து வந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்தில் நீங்கள் ஆண்டவரே இந்த திருமண நாளை நாங்கள் உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கான எல்லா ஆயத்தங்களிலேயும் நீங்கள் உம்முடைய சமாதானம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே நீங்கள் சமாதானமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த திருமண காரியங்களை நாங்கள் உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண ஆராதனையை நாங்கள் உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அங்கு வருகிறவர்கள் ஆண்டவரே சரியான நேரத்திற்கு வரவும், ஆராதனைகளை கலந்து கொள்ளவும், ஆண்டவரே திருமணத்திற்கான ஆலோசனைகளை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும், அதை தொடர்ந்து ஒரு ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவ பக்தி உள்ள சந்ததியாக எழும்பட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் சரியானபடி செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. எல்லாவற்றையும் நீங்கள் நன்மையாய் மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்கப்பா. அப்படி நீங்கள் செய்வீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, 12 குடும்பங்களுக்கும் அந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சுபாஷினி ஜேசனுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே சிந்தனையிலே, ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே ஆயத்தத்தை நீருக்கு கொடுத்து ஆண்டவரே நீங்கள் அந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். துதிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காணிக்கை கரங்களை தட்டுவோமா? காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம். கரங்களை தட்டி காணிக்கை கரங்களை எடுத்து வைத்துக்கொண்டு
ஜெபிக்கும்போது காணிக்கை செலுத்துவோம். வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. மேலே மேலே வந்து மேலே வந்துருமா, மேலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே அப்பா, எங்களுடைய சபையில் அப்பா எங்களுக்கு நல்ல ஒரு ஆராதனை நீங்கள் கொடுத்துங்க தகப்பனே. அப்பா, இந்த நேரத்திலும் கூட இந்த காணிக்கை நாங்கள் செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த காணிக்கை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, ஆபேலின் காணிக்கை நீங்கள் அங்கீகரித்தது போல் அப்பா, இந்த காணிக்கையானது ஆண்டவரே பழுகி பெருகி அநேக காரியங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு அப்பா. நீங்கள் உதவி செய்வீராகப்பா. இன்னும் அநேக ஆண்டவரே ஜனங்களை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த இடத்துல ஆண்டவரே அப்பா, எங்களை ஒரு சாட்சியாய் அப்பா, ஒரு நல்ல ஒரு சபையாய் எங்களை வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமம் மாத்திரமே ஆண்டவரே மகிமைப்பட நீங்கள் உதவி செய்வீராகப்பா. முற்றிலுமா எங்களை தாழ்த்துறோம் பாமி பெற்கண்மலையாம் நேசமும் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனி
கைத்தட்டி வரவேற்கலாமா? நேரம் ரொம்ப கடந்து விட்டது. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அதிகமாக தெளிவாக சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக சீக்கிரம் முடிக்க மாட்டேன். எல்லாரும் பிரசங்கம் பண்ணிடுறாங்க, பாடுறவங்க கொஞ்சம் காணிக்க பாட்டு. சரி, கொஞ்சம் தள்ளி வந்து விபிஎஸ் கடந்த வாரத்தில் மௌலிவாக்கத்தில் நல்லா முடிஞ்சுது. கொடுத்தவங்க, ஜெபிச்சவங்க, உதவி செஞ்ச எல்லாருக்கும் நன்றி. இங்கே நம்முடைய சபையில் மே மாதம் 19 24 தேதி வரைக்கும் விபிஎஸ் வைக்கலான்னு திட்டமிட்டுருக்குறோம். இந்த வருஷம் காலையில் வைக்கலான்னு ஒரு ஆசை. ஏன்னா மற்ற சர்ச்சில் எல்லாம் முடிஞ்சிடுது. ஸோ காலையில் வைக்கிறதுக்குன்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதனால் வீட்டில் இருக்கிறவர்களுடைய உதவி மிகவும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. வேலைக்கு போகிறவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. டீச்சர்ஸ் ஓரளவு வந்துட்டாங்க. வாலண்டியர்ஸ் இந்த ஜூஸ் கலக்கிறதுக்கு, சாப்பாட்டு காரியங்கள், ஸ்நாக்ஸ் காரியங்கள், மற்ற காரியங்கள் செய்கிறதற்கு வீட்டில் இருக்கும் சகோதர சகோதரிகளை தயவாக அழைக்கிறோம். நீங்கள் காலையில் சர்ச்சில் வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு நமக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். ஸோ நீங்கள் எதுனாலும் நீங்கள் உதவி செய்யுங்க. இன்னும் நமக்கு பணம் தேவைப்படுது, சர்க்கரை தேவைப்படுது. எப்படி நீங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 5 நாள் சாப்பாடு போடலான்னு எல்லா இடத்துலையும் போடுறாங்க. அது ஒரு எதிர்பார்ப்பாகி விடுகிறது. அதனால் அந்த காரியங்களை குறித்தும் நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் தான் நமக்கு தெரியும் எத்தனை பிள்ளைங்க வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காரியங்களை குறித்தும் நீங்கள் உதவி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இந்த சபைக்குள்ளாக நம்ம கூட சேர்ந்து ஆராதிக்காத ஒரு பெரிய கூட்டமான பிள்ளைகள் வெளியில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம மாதிரியே ஒரு பெரிய கூட்டம் இந்த இடத்துல இருக்குது. அவங்களும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் தான். அவங்களும் தேவனுடைய சபையாக இருக்கிறாங்க. அதனால் தயவாக இந்த காரியங்களில் ஏதோ நடக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். சரி, கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கர்த்தர்களுக்கு நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும், திறக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் மன கண்களை கர்த்தர் நீங்கள் திறந்தருளுவீராகப்பா. எங்கள் சிந்தைகளை கர்த்தர் ஒருமுகப்படுத்துங்க. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சரி, கடந்த முறை நான் என்ன மெசேஜ் கொடுத்தேன்? விமென்ஸ் டே அன்னைக்கு நான் பேசினேன். ஞாபகம் இருக்குதா? சரி, நேரம் ஆயிடுச்சு. அதனால் கொஸ்டின் ஆன்சருக்கு ரிவிஷனுக்கெலாம் இன்றைக்கி டைம் இல்லை. மத்தேயு 25வது அதிகாரத்துலேருந்து நம்ம கடந்த முறை பார்த்தோம். 10 கன்னிகைகளை குறித்ததான உவமையிலிருந்து நான் பேசினேன் இல்லை? சரி, கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய மணவாளன் யார்? இயேசு கிறிஸ்து. அவருக்கு மணவாட்டி யார்? நாம் தான் அவருடைய மணவாட்டியாக இருக்கிறோம். அவருடைய சபையை தான் கர்த்தருடைய மணவாட்டியாக இருக்கிறது. கர்த்தருடைய திருமணம் எங்கே நடைபெற போகிறது? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து. அது பரலோகத்தில் ஒரு நாள் நடைபெற போகிறது. அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். என்றைக்கு நாம் ஆண்டவரோடு கூட நாம் உடன்படிக்கை செய்தோமோ, என்றைக்கு நாம் ஞான ஸ்நானம் எடுத்தோமோ, அன்றைக்கே நாம் ஆண்டவரோடு கூட ஒரு நிச்சயத்துக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டு விட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு திருமணம் எங்கே நடக்கும்னு சொன்னேன்? பரலோகத்தில் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அதற்கு நாம் இந்த இடத்துல இருந்து ஆயத்தமாக வேண்டும். சரி, ஃபர்ஸ்ட் அந்த கன்னிகைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எப்படி கன்னிகைகள் வேணும்? கற்புள்ள கன்னிகைகளாக. ஞாபகம் இருக்குதா? கற்புள்ள கன்னிகைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சபையானது அது கற்புள்ள சபையாக இருக்கணும். நாம் தனியாக நம்முடைய சரீரத்தையும் நாம் கற்புள்ளவர்களாய் காத்து கொள்ள வேண்டும். விக்கிரகாராதனை மற்ற பழைய காரியங்களுக்கு நாம் போனோம் என்று சொன்னால், ஆண்டவரோடு நிச்சயம் பண்ணின பின்பு நாம் மற்ற எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அது வேசித்தனத்துக்கு சமமானது. சரி, 2வது அந்த மணவாட்டி எப்படியாக இருக்கணும்? அலங்கரிக்கப்பட்ட ஒரு கன்னிகையாக, அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியாக இருக்கணும். உண்மையான அலங்காரம் எது? சாந்தம், அமைதலுள்ள ஆவி, கீழ்ப்படிதல், நற்கிரியைகளினால் நாம் நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று பார்த்தோம். சரி, இன்னைக்கு தொடர்ந்து அதே அதிகாரத்தில் 2, 3, 4 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 25, 2, 3, 4. எண்ணெயையோ கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தீவெட்டிகளோடே கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். சரி,
இங்கே 10 கன்னிகைகள் நமக்கு தெரிஞ்சது தான். 5 பேர் புத்தி இல்லாதவர்கள்னு போட்டிருக்கு, 5 பேர் புத்தி உள்ளவர்கள்னு போட்டிருக்கு. புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணிட்டாங்களாம், தங்கள் தீவட்டிகளில் எண்ணெயை கொண்டு போகிறாங்க, பாத்திரத்தில் எண்ணெயை கொண்டு போகலை. புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்க, தீவட்டிகள்லேயும் எண்ணெய் கொண்டு போகிறாங்க, பாத்திரத்துலேயும் எண்ணெய் வச்சுருக்கிறாங்க. அவங்கள புத்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் போடப்பட்டிருக்குது. அப்போ எது புத்திசாலித்தனம்? எண்ணெய் எங்கேயும் இருக்கணும், எரியறதுக்கான அந்த தீவட்டிலையும் எண்ணெய் இருக்கணும், அந்த எண்ணெய் காலி ஆயிட்டதுக்கு அப்புறம் ஊத்துறதுக்கு தேவையான எண்ணெய் பாத்திரத்துலேயும் இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். சரி, இன்னைக்கு புத்தி உள்ளவர்களை பற்றி நம்ம பார்க்கல. என்ன, நமக்கு சாட்சி வெளியிலையும் இருக்கணும், பாத்திரத்துலேயும் நமக்கு எண்ணெய் வேணும், எங்கேயும் எண்ணெய் வேணும், தீவட்டிலையும் நமக்கு எண்ணெய் வேணும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை உள்ளுக்குள்ளேயும் நல்லா இருக்கணும், மற்றவங்க பார்க்குறது வெளியிலையும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு புத்தி உள்ளவர்கள் அல்ல, புத்தி இல்லாதவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணலையா, தீவட்டிகளில் எண்ணெய் அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆனால் பாத்திரத்தில் அவர்கள் எண்ணெயை கொண்டு போகவில்லை. சரி, ஃபஸ்ட்டு ஏன் அப்படி அவங்க புத்தி இல்லாதவர்கள்னு போட்டிருக்கிறாங்க தெரியுமா? அவங்க எல்லாருமே ஆயத்தப்பட்டு மணவாளனை பார்க்கணுன்னு தான் ரெடியாகி தான் போகிறாங்க, தீவட்டி எரியணும்னு தான் ஆசைப்படுறாங்க, எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் யார் தப்பு பண்ணிடுறா? மணவாளன் தப்பு பண்ணிடுறாரு. என்ன பண்ணிடுறாரு? 10 மணிக்கு வரேன்னு சொன்ன மணவாளன் என்ன வரல, 10 மணிக்கு வரல. அவங்களுக்கு எல்லாம் தூக்கம் வந்துடுச்சுது, தூங்கிடுறாங்க. திடீர்னு கொஞ்ச நேரத்தில் கழிச்சு எழுப்புறாங்க, எழும்பு வரார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க பார்த்தா என்ன ஆயிடுச்சுது, அவங்களுக்கு எண்ணெய் அதில் இல்லாமல் போய்விட்டது. யார் மேலே மிஸ்டேக்கு? யார் மேலே மிஸ்டேக்கு? வரேன்னு சொன்ன ஆள் லேட்டாக வந்தா அவர் மேலே மிஸ்டேக்கு. ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுது, இவங்க தான் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுது. இல்லை, பழி யார் மேலே வந்துடுச்சுது? கன்னிகைகள் மேலே பழி வந்துடுச்சுது. இல்லை, தப்பு கணக்கு போட்டாங்க. இவங்க நினச்சிட்டாங்க 10 மணிக்கெலாம் மணவாளன் வந்துடுவார், அப்போ இந்த எண்ணெய் நமக்கு போதும், நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணல, பாத்திரத்தில் அவர்கள் எண்ணெய் கொண்டு வரவில்லை. நம்ம கூட நிறைய நேரம் தப்பு கணக்கு போட்டுருவோம்ல. இங்கேருந்து கோயம்பேடு 10 நிமிஷம் தான் ஆகும், வீட்டிலேருந்து 9:50 கிளம்புனா 10 மணிக்கெலாம் கரெக்டாக அங்கே போயிடலாம். என்னமோ ரோடெல்லாம் இவங்க ரோடு மாதிரியும் டிராஃபிக் ஜாம் ஆகாத மாதிரியும் என்ன பண்ணுவோம், கணக்கு போட்டு அவசரமாக அங்கே போய் லேட்டாக போய் சேருவோம். அதே மாதிரி தான் என்ன பண்ணிட்டாங்க, தப்பு கணக்கு போட்டாங்க. இந்த டைம் போதும்னு நினச்சிட்டாங்க. இந்த போதும்னு நினச்சாங்க பாருங்க, அதுதான் பெரிய தப்பாக மாறிடுச்சுது. போதும்னு நினச்சா என்ன இல்லை ஆயிடுச்சு, புத்தி இல்லாதவர்களாய் மாறிவிட்டார்கள். இல்லை, யார் புத்தி இல்லாதவர்கள்? இது போதும்னு நினச்சிட்டாங்க அவங்க, தப்பாக கணக்கு ஆயிடுச்சுது. சரி, வேதாகமத்தில் நமக்கு போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நமக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும். ஆனால் எந்த காரியத்தில் போதும்னு நினைக்கணும், எந்த காரியத்தில் போதும்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். எஸ்தர் எடுத்துக்கோங்க எல்லாருமே. எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12, 13, 15. அம்மா கொஞ்சம் மைக்கு வைங்களேம்மா. எஸ்தர் எல்லாருமே எடுத்துக்கோங்க. இந்த வசனம்லாம் நம்ம அடிக்கடி பிரசங்கம் பண்ணுகிற வசனமே கிடையாது, அதனால தான் இன்னைக்கு பைபிள் எடுக்க சொல்கிறேன் எல்லாரையுமே. எஸ்தர் 2, 12, 13, 15. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும், பக்கம் 625. வாசிமா. 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகஸ்வேருவின் இடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னிமாடத்தில் இருந்து தன்னோடே கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். சரி, ஒரு நிமிஷம். இங்க என்ன பண்றாங்க, இந்த அகாஸ்வேரு ராஜா வேற ஒரு ராஜகுமாரத்திய தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப அந்த நாடுகள்ல இருக்கிற ரொம்ப அழகான பெண்கள் எல்லாம் ராஜா ஒரு அரண்மனையில ஒரு ஹாஸ்டல்ல தங்க வைக்கிறாங்க. அவங்க தங்களை சுத்திகரித்து கொள்ளவும் அழகுபடுத்தி கொள்ளவும் அவங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் டைம் கொடுக்குறாங்க. என்ன பண்றாங்க,
என்ன வேணாலும் க்ரீம் போட்டு ஃபேர் அண்ட் லவ்லி அது அது என்னெல்லாமோ போட்டு என்னெல்லாம் அவங்க மேக்கப் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு போகலாம். அவங்களோட டைம் வரும்போது ராஜா கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ ராஜா அவங்கள பார்த்து யார் ரொம்ப அழகாக இருக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணிடுவார், ராணியாக அவர் செலக்ட் பண்ணிடுவார். ஸோ அப்படி தான் வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. எவ்வளவு பெர்ஃப்யூம் கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் வந்து தங்களை அழகுபடுத்தி கொள்றதுக்கு எவ்வளவு கேட்டாலும் அவங்களுக்கு அது கொடுக்கப்படுமா. சரி, 15வது வசனத்துல வாசிங்க. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயிலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. சரி, ஆனா இந்த எஸ்தர் என்ன பண்றாங்க, அவளுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க, அலங்கரிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த அம்மா என்ன கேட்கல, எக்ஸ்ட்ரா எதுவுமே கேட்கலையா. அவளுக்கு நியமித்திருந்த காரியத்துல அவங்க போதும்னு இருந்து அதை வச்சு அலங்காரம் பண்ணிட்டு போறாங்க. ராஜா யாரை தான் செலக்ட் பண்றாங்க, எஸ்தரை தான் ராஜா அவளுடைய பட்டத்து ராணியாக அவங்க செலக்ட் பண்றாங்க. உலகத்துல ஒரு சில காரியங்கள் நமக்கு போதும் என்று நாம் இருக்க வேண்டும். புத்தா என்ன சொல்றாரு, ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது இல்ல. ஸோ நம்மளுடைய தேவைகளை நாம் குறைத்து கொண்டால், அன்றாடம் இருக்கிற நம்முடைய காரியங்களை குறைச்சிக்கிட்டா கொஞ்சம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இல்ல. ஏசி தான் வேணும் அப்படின்னு நினச்சா கரண்ட் பில்லு நிறையா தான் கட்டணும். ஃபேன் போதும்னு நினச்சா கம்மியாக கட்டிக்கலாம் இல்லை. கடைசி வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துக்கலாம். கறி தான் வேணும்னு சாதிச்சா கொஞ்சம் கஷ்டப்படலாம். ஸோ இந்த மாதிரி காரியங்களில் நமக்கு போதும்னு இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் நிம்மதியாக வாழ்ந்துக்கலாம். நம்முடைய தேவைகளை நம்முடைய ஆசைகளை நாம் குறைத்து கொண்டால் எந்த சூழ்நிலையிலையும் வாழ்வதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்காது. நிறையா காத்தடிச்சாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம பழக்கிக்கணும். அப்படியாக நம்மளை நாம் பழக்கி கொள்ள வேண்டும். ஏன் நம்ம இதில் பிரச்சனை பண்ணுறோன்னு சொன்னால், அநேக நேரத்தில் நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு இருக்கிற காரியத்தை வச்சு இல்லைன்னா மற்றவங்க கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம கணக்கு பண்ணுறோம். ரொம்ப தப்பாக நம்ம நினச்சிக்கிறோம், சின்ன வீடு எனக்கு ஆசீர்வாதமே இல்லை இதில், ஐயோ நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் எனக்கு ஆசீர்வாதமே இல்லை. அவங்கெல்லாம் பெரிய வீடு வச்சுருக்குறாங்க, ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், தப்பாக கணக்கு போட்டுடுறோம். பெரிய வீடு இருந்தால் ரொம்ப ஆசீர்வாதமா? எத்தனை பேர் சொல்கிறீங்க பெரிய வீடு ரொம்ப ஆசீர்வாதம்? எத்தனை பேர்? நிறைய சம்பளம் ரொம்ப ஆசீர்வாதம்? தப்பு கணக்கு போடக்கூடாது. நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னால், நீ பங்களாவா கட்டி வச்சு அதில் குடியிருக்க முடியலன்னா அது ஆசீர்வாதமான வீடா? இல்லை. நிறைய சம்பளம் வாங்குவாங்க, பாதி கடனுக்கும் பாதி ஹாஸ்பிட்டலுக்கும் போச்சுதுன்னா அது வருமானமா? இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் சின்னதில் இருந்தாலும் கர்த்தர் அதில் இருந்தால் தான் அது ஆசீர்வாதம் அந்த அந்த பேருக்குள்ளேயே வரும். நமக்கு இருக்கிற வசதிகளையும் காரியங்களையும் வச்சா அவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, என் வீட்டு என்னை விட ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க விக்கிரகத்தை தொழுதுகிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா பயங்கர துன்மார்க்கமான காரியத்தை செஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருப்பான், அவனை பார்த்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படின்லாம் சொல்லுவோம். மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். வேதம் என்ன சொல்லுது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம்தான் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம்தான் பாக்கியம் உள்ளது, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம்தான் பாக்கியம் உள்ளதே தவிர ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாம பக்கத்துல வச்சிருக்கிறாங்க அவங்களாம் ஆசீர்வாதம் அப்படின்னு ஆசீர்வாதங்கிற டேர்மே அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. பணக்காரர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்மளை விட என்னமா கொஞ்சம் வசதியாக வேணா வாழ்ந்துட்டு போகலாமே ஒழிய நம்மளும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சின்ன வீடு தான் இருக்குது, நான் வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு பெரிய வீட்டை தாங்க. யாபேசுடைய ஜெபத்தை பார்த்தோம்ல, என்ன ஜெபம்றார் அவர்? ஃபர்ஸ்ட், தேவரீர் என்னை ஆசீர்வதியும். ஐஸ்வர்யம் என்பது ஆசீர்வாதம் ஆகாது, ஆனால் ஆசீர்வாதம் இருந்தால் ஐஸ்வர்யம் வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்னத்தை கொண்டு வரும்? ஐஸ்வர்யத்தை அது கொண்டு வரும். அப்போ நம்ம என்ன ஜெபிக்கணும்? தேவனே நீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க. வேதாகமத்தில் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? இயேசு கிறிஸ்து என்ன ஜெபம் பண்ணி கொடுக்குறாரு? அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே, போதும், அது போதும். நீதிமொழிகளில் ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு, எனக்குள்ள படியை நீங்கள் அளந்து கொடுங்க, நான் நிறையா இருக்கிறதுனால நான் தேவனை மறுதளிச்சிடக்கூடாது, இல்லை எனக்கு குறைச்சலாக இருக்கிறதுனால நான் எங்கேயாவது போய் திருடி என் தேவனுடைய நாமத்தை நான் தூஷித்திடக்கூடாது, எனக்கு வேண்டியதை எனக்கு நீங்கள் தாங்க ஏசப்பான்னு ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்போ
நமக்கு எதுல போதும்னு இருக்கணும்? இந்த உலகத்தின் காரியங்கள், நமக்கு இருக்கிற வசதிகள் நிறைய வேணும், இருந்தா மற்றவங்களுக்கு கொடுத்துடணும். நம்மளே எல்லாத்தையும் வைத்து கொண்டிருக்க கூடாது. சரி, அது போகட்டும். அடுத்ததாக பார்க்கலாம், எதுல நமக்கு ஆசீர்வாதம், எது நம்ம போதும்னு சொல்லக்கூடாது. இதையும் எடுத்துக்கோங்க, வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம், பைபிளில் எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 17, 18, 19. கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். என்ன பேஜ்? நம்ம பேஜ் நம்பர்மா? 485. சரி, 485 வாசிங்க. கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்தபோது அவன், அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியனின்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது. நீர் ஆப்பேக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்றான். பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5, 6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர், இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான். சரி, இந்த சம்பவம் எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்கன்னு தெரியாது. இதெல்லாம் ரொம்ப உள்ளுக்குள்ள இருக்கிறது, அவ்வளவா பேசப்படாத காரியம். இந்த இடத்துல எலிசா தீர்க்கதரிசி வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவர் அப்போ இஸ்ரவேலின் ராஜா அவர் போய் பார்த்து கடைசி டைமில் ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லி போகிறாரு. அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறார், எப்பா நீ என்ன பண்ணு, ஜன்னலை திறந்து அம்பு எய்து அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ராஜா என்ன பண்ணுறான், அதே மாதிரி அம்பு எய்கிறான். இப்போ தீர்க்கதரிசி அவனோட கூட சேர்ந்து கையில இருந்து அம்பு விடுறாரு. 3 தடவை ஜன்னலை திறத்து என்ன பண்ணுறாரு, அதுக்கு முந்தின வசனம் போடுங்க. என்ன பண்ணுறாரு, அவர் அம்பை எய்கிறாரு. அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, சரி நீ என்ன பண்ணிடுவ, சீரியரை நீ ஆப்பேக்கில் அந்த ஊரில் நீ தீர முறியடிச்சிருவேன்னு சொல்லிட்டு, இது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியல் இன்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது அப்படின்னு சொல்லி அடிச்சிடுறாரு. திரும்ப என்ன சொல்றாரு, நீ இன்னும் திரும்ப என்ன பண்ணுப்பா, அம்புகளை பிடியும். அவைகளை பிடித்தான். அப்போ என்ன சொல்றாரு, தரையிலே அடியும் என்று சொல்றாரு தீர்க்கதரிசி. அப்போ இந்த ராஜாவும் என்ன பண்ணுறாரு, அவர் யோசித்து தெரிஞ்சு செய்யணும் தெரியலையோ, என்ன சொன்னார், 3 தடவை மட்டும் அடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, இது போதும்னு நினச்சி என்ன பண்ணிட்டாரு, அவர் நிறுத்திட்டார். ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, ஏன் நிறுத்தின, நீ ஏன் 3 தடவையோட நிறுத்தின, நீ ஒரு 5 தடவை இல்லைன்னா நீ 6 தடவை அடிச்சிருந்தா என்ன பண்ணுவேன், உன்னோட சத்ருக்களை நீ முற்றிலுமா நீ அழிச்சு போட்டிருப்பியே, இப்போ என்ன பண்ண முடியும், 3 தடவை தான் இப்போ நீ வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கோபம் வந்துருச்சுதுன்னு போட்டிருக்கல. தேவனுடைய மனுஷன் அவர் மேல் கோபம் ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன பார்க்குறோம், நம்முடைய சத்துருக்கள் மேலே ஜெயம் வேணும், இல்லைன்னா வாழ்க்கையில் நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் முன்னேறி போக வேண்டும் என்று சொன்னால் இது போதும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நினைச்சா என்ன இல்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள். ஸோ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இல்லை என்றால் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் இது போதும் என்ற மனசு நமக்கு வந்துடக்கூடாது. நான் ஊழியம் செஞ்சது போதும், இவ்வளோ நேரம் நான் ஜெபிச்சிட்டேன் போதும், நான் கொடுக்கறது போதும், சர்ச்சில் வந்து நான் மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஏன் போனோம், வேலை செஞ்சதெல்லாம் போதும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா நம்ம தப்பு கணக்கு போட்டுடுறோம். நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் குறைவாகி விட்டது. ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, 1 மைல் உன்னை நடக்க சொல்கிறவன் கூட நீ எத்தனை மைல் நட, கூட 1 மைல் நடங்கிறாரு. உன்கிட்ட அங்கேயே கேட்குறோம், என்ன பண்ணிவிடு, எக்ஸ்ட்ராவா நீ காரியத்தை செஞ்சுடு அப்படிங்கிறாரு. ரெபேக்கா பாருங்க, ஈசாக்குக்கு பொண்ணு தேட போகும்போது என்ன பண்ணுறாங்க, எலியேசர் அப்படியாக ஜெபிச்சுட்டு போகிறாரு. அது ரெபேக்காவுக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அவருக்கும் தண்ணி கொடுத்து எக்ஸ்ட்ரா யாருக்கும் போடுறாங்க, கூட வந்த அத்தனை ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்குறாங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துல தான் டெஸ்ட் பண்ணுறாரு, நம்ம சோம்பேறியா, நம்ம எப்படி நம்ம செய்வோம் அப்படி சொல்லிட்டு. அந்த அம்மா எக்ஸ்ட்ரா வேலை செய்ய போய் அன்றைக்கு மணப்பெண்ணாய் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஸோ ஆண்டோடைய காரியத்தில் போதுமென்று நமக்கு இருக்கக்கூடாது. அதிக பிரயாசம், இன்னும் கொஞ்சம் பிரயாசம், இன்னும் கொஞ்சம் கிருபை ஆண்டவர் கொடுப்பார். பரிசுத்த பவுல் சொல்கிறாருல்ல, நான் அவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருந்த கிருபையே அப்படி செஞ்சது. அப்போ இன்னும் கொஞ்சம் உபவாசம், இன்னும் கொஞ்சம் கிருபை, இன்னும் கொஞ்சம் ஜெபம், இன்னும் கொஞ்சம் கிருபை, இன்னும் கொஞ்சம் ஊழியம், இன்னும் கொஞ்சம் கிருபை. நம்ம பிரயாசப்பட பட 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 என்ன ஆகும், கர்த்தருடைய கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் அது அதிகமாகி கொண்டே போய்கொண்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண வேண்டும், போதும்னு நம்ம நின்றுடவே கூடாது. கர்த்தருடைய கிரியையில் நம்ம பெருகிறவர்களாக இருக்கணும். எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்லிட்டாரு, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம்,
நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல, என் ஜீவனை நீங்க எடுத்துக்கோங்க, போதும், நான் உயிரோட இருந்தது போதும். ஆண்டவர் விட்டாரா, என்ன சொன்னாரு? எழும்பு, நட, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அதனால இன்னைக்கு யாராவது நம்ம போதும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நாம் புத்தி இல்லாதவர்களாய் போய்விடுவோம். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கொடுப்பார். ஓடுங்க, ஆண்டவருக்காக நம்மளால எவ்வளோ காரியங்களை செய்ய முடியுமோ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா காரியங்கள் இன்னும் கொஞ்சம், யாருமே செய்யலை, நான் மட்டும் ஏன், கர்த்தர் எல்லாவற்றுக்கான கணக்கையும் ஆண்டவர் வைத்து கொண்டே இருக்கிறார். சரி, அடுத்தது ரெண்டாவது, இவங்க ஏன் புத்தி இல்லாதவர்கள், புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று ஏன் இவங்க பெயர் வாங்கிட்டாங்க? மத்தேயு 25:6-10 வரைக்கும் வாசிங்க. 6-10 வரைக்கும். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. சரி, ஏன் இவங்களை புத்தி இல்லாதவங்கன்னு சொல்றாங்க? கடைசி நேரத்தில் எங்க போயிட்டாங்க? ஷாப்பிங் போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? கையில எண்ணெய் இல்லாம போயிடுச்சு. எண்ணெய் வச்சிருக்கவங்ககிட்ட கேட்குறாங்க. வச்சிருக்கிறவங்க பாருங்க எவ்வளோ புத்திசாலிங்க. என்ன சொல்லிட்டாங்க? ஐயோ, எங்களுக்கும் பத்தாது உங்களுக்கும் பத்தாது, போய் விற்கிறவங்க கிட்ட போய் வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்கல்ல. இந்த தண்ணி பாட்டில் கொண்டு போகிற கேஸு தான் இது இல்லை? தண்ணி நிறைய குடிக்கிறது நம்மளா இருக்கும், ஆனால் மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இருப்போம். என்ன ஆகிடும்? ஷாப்பிங் பண்ண போயிட்டாங்க. அந்த புத்தி உள்ளவர்கள் ஞானமாக சொல்லிட்டாங்க, கொடுக்க முடியாது போங்க அப்படி சொல்லி கடைக்கு போய் நீங்கள் வாங்குங்கன்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க? கடையில் போய் வாங்கலாம். எத்தனை பேர் ஷாப்பிங் போயிட்டா சீக்கிரம் வந்துடுவீங்க? அது பெரிய ஒரு வரம். கடைக்கு போய் தேவையான பொருளை வாங்கிட்டு சீக்கிரம் வருவது பெரிய ஒரு வரம் அது. ஷாப்பிங் போயிட்டாங்க. போயிட்டு என்ன வந்தாங்க? சீக்கிரம் வந்தாங்களா? எப்படி வந்திருப்பாங்க? கண்டிப்பாக லேட் ஆயிடுச்சு. அவங்க வர்றதுக்குள்ளே மணவாளன் வந்து மற்றவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, கதவையும் அடைச்சிட்டாங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, புத்தி இல்லாதவர்கள் யார்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. நீங்க இல்லை, புத்தி இல்லாதவர் யாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் லேட்டா வரவங்க புத்தி இல்லாதவர்கள். நீங்க இல்லை, லேட்டா வரவங்க புத்தி இல்லாதவர்கள். என் மேலே கோவிச்சுக்காதீங்க, நான் எல்லாத்துலேயுமே சொல்லுவேன் தருவேன். 4 வாரத்தில் ஒரு நாள் லேட்டாக வரலாம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் அதான். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும். நம்ம அப்பப்போ நம்ம ஏதாவது பண்ணிவிடுவோம். 6 வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கலாம். எல்லாருக்குமே கொடுக்குறாங்களா? ஆஃபீஸில் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, லீவ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சர்ச்சிலையும் வச்சுக்கலாம். ஆனால் லேட்டாக ஆகிடும். இதை சொல்கிற மாதிரி நான் கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் வந்தேன். ஏசப்பா, நான் நிறைய நேரத்தில் நான் வந்து சரியாக வர்றதில்லை, இங்கே வந்துக்கிட்டே நான் பாதி சர்வீஸில் நான் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுது, லேட்டாக காரியங்கள் நடக்குது, இதை மன்னிச்சிடுங்க, நான் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் லேட்டாக போனால் பரவாயில்லன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப தவறான காரியம். ஆஃபீஸுக்கு தானே லேட்டாக போகலாம், என்ன எல்லாருமா வராங்க? பாட்டு தானே பாடுவாங்க, ஒருத்தர் நின்று ஸ்தோத்திரம் தானே சொல்லிட்டு இருப்பார், எதுக்கு போகணும்? அந்த மாதிரி மனசு, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா அது ரொம்ப தவறான காரியம். புத்தி இல்லாதவர்கள். இங்கே என்ன ஆயிடுச்சு? அவங்க வரும்போது லேட் ஆயிடுச்சுது, கதவு அடைக்கப்பட்டு விட்டது. லூக்கா 12:35-36 வாசிங்க. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு மனுஷருக்கும் ஒப்பாயிருங்கள். எல்லாம் ரெடி ஆயிட்டு ஒரு வேலைக்காரனை பத்தி சொல்ல, அந்த வேலைக்காரன் எப்படி இருக்கணுமா? எப்பொழுதும் வீட்டுல விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்,
வேலைக்காரர் ரெடியாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும். எவ்வளோ ரெடியாக இருக்கணும். ஏன்னா அவருடைய ஓனர் எங்கே போயிருக்கிறாரு, கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரு. ஒரு வீட்டுக்கு வந்து தட்டும் போது உடனே திறக்கிறதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம்ம கூட வெயிட் பண்ணுவோம்ல, நம்ம வீட்டுக்காரர் சொல்லிட்டு போயிருப்பார், நீ 6 மணிக்கெல்லாம் அப்படியே ரெடியாக இரு, நான் என்ன பண்ணுறேன் அப்படி வந்து அப்படி கூட்டிகிட்டு போயிடுறேன், கல்யாணத்துக்கு போயிடலான்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஏமாந்து உட்காந்துட்டே இருந்துருக்கிறீங்க? நிறையா பேருக்கு காரியங்கள் நடந்திருக்கும்ல. வருவார் வருவார் வருவார். இப்போ மேப்பே இருக்குது, எங்கே வண்டி வருது, இன்னும் அங்கே வருது இங்கே வருது, மேப் போட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பா காத்துக்கிட்டு இருக்கணுமா? எதுக்கு? ஆண்டவருடைய வருகைக்கு. எல்லாம் ரெடியாகி எப்போ வருவார் உடனே என்ன பண்ணிடணும், கதவை திறந்தா ஏசப்பா உள்ளே வந்துடுவார், இல்லைன்னா நான் அவர் கூட போயிடுவேன். அந்த அளவுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம் தெரியுமா? கதவை உடனே திறக்க மாட்டோம். எங்கே தான் பிரச்சனை. ஏன் உடனே கதவை திறக்க மாட்டோம்? நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு சில நமக்கு சத்தமே கேட்டிருக்காது, தட்டுற சத்தமே கேட்காது. ஃபோன் பேசிகிட்டு இருப்போம், இல்லை வேலை செஞ்சுட்டு இருப்போம், இல்லை தூங்கிட்டு இருப்போம், இல்லை ஒரு சில வீட்டுக்குள்ளே சண்டை நடந்துட்டு இருக்கோம். ஒரு சில வீடு விசிட்டிங்லாம் போகும்போது நடக்கும். வெளியிலேருந்து கேட்டுட்டா ரொம்ப கஷ்டமான காரியங்களே கேட்க வேண்டியதா இருக்கும். இல்லை ஒரு சில நேரம் ஐயோ யாரோ வராங்கன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தால் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுருவோம். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்ணிவிடுவோம், லேட்டாக கதவை திறப்போம். லேட்டாக திறந்தால் ஒரு சில நேரத்தில் நாம் எதிர்பார்க்குற காரியம் நடக்காது. இங்கிலீஷில் அழகாக சொல்லுவாங்க, டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். சரியா? லேட்டாக திறந்தா என்ன ஆகிடும்? லேட்டாக வந்தா கதவு மூடப்பட்டு விடும். என்ன சொல்லுவாங்க, பிள்ளைங்க கூட பாருங்க, சும்மா தான் இருக்கும், ஏம்மா கொஞ்சம் அதை எடுத்து கொடுமான்னு சொன்னால் இதோ வரேன் 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 அப்படின்னு நமக்கே என்ன ஆகிடும், வெறுப்பாயிடும்ல. நீயே நானே செஞ்சுக்கிறேன்னு செஞ்சுருவோம். அப்போ கர்த்தருடைய காரியங்களிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு சான்ஸ் கொடுப்பார். இங்கிலீஷில் அழகான ஒரு பழமொழி உண்டு, a stitch in time will save 9. என்ன அர்த்தம்? துணியில் தையல் விட்டு போதுன்னு வச்சுக்கோங்க, உடனே தச்சுட்டா ஒரு தையல் போட்டால் போதும். கொஞ்ச நாள் கழிச்சிச்சுன்னா என்ன ஆகும், பிரிஞ்சுக்கிட்டே வரும். அப்போ எத்தனை தையல் போடணும்? 9 தையல் போடணும். அதுதான் இந்த பழமொழி. சின்ன வாட்டையாக இருக்கும்போது சரி செஞ்சுட்டா ஈஸியாக சரி செய்யலாம். அந்த உடனே இருக்குது பார்த்தீங்களா? நான் எதுக்கு இதை சொல்கிறேன், அந்த டைமுடைய முக்கியத்துவம் ரொம்ப அது முக்கியம். நம்ம செய்கிற காரியங்கள் ஏற்ற வேலையில் நம்ம செய்கிறோமாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி வாசிங்க, உன்னத பாட்டு 5:2-6 வரைக்கும் வாசிக்கலாம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்தது வெள்ள போலமும், என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ள போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. சரி, இதுவும் நீங்கள் பொறுமையாக அப்புறம் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. இங்கே 2 லவருங்க இருக்கிறாங்க. அதே மணவாளன் மணவாட்டியை நம்ம வச்சுக்கலாம். என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா படுத்துடுறாங்க. போயிட்டு நல்லா நைட் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு, வெளியில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு, காலெல்லாம் கழுவிட்டு, நிறையா பெர்ஃப்யூமு மெசேஜ்லாம் பண்ணி, நம்ம கூட எவ்வளவு கண்ணில் கொஞ்சம் வாயில் கொஞ்சம் தலைக்கு கால் எல்லாம் இந்த அம்மாவை என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி பரிமள தைலங்கள் க்ரீம் எல்லாம் பூசிட்டு போய் படுத்துடுறாங்க. படுத்துக்கிட்டாங்க. ஆனால் நித்திரை பண்ணினேன், ஆனால் என் இதயம் என்ன பண்ணுச்சுது, தூங்கலை, விழிச்சு தான் இருந்தது. என்னுடைய நேசர் வந்து கதவை தட்டுகிற என்னுடைய நேசருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, அம்மா கொஞ்சம் கதவை தரமா, என் தலையெல்லாம் நனைஞ்சிருச்சுது, பனி பெய்யுது, கொஞ்சம் அதனால் கதவை தரேங்கிறாரு. மேலே போடுமா 3வது வசனம். ஆனால் இவர் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, என் வஸ்திரத்தை நான் கழட்டி போட்டேன், திரும்ப நான் எப்படி அதை எடுத்து நான் போடுறது, இப்போ தான் என் காலை கழுவுனேன், நான் எப்படி திரும்ப நான் அழுக்காக்குவேன், என் கையிலேருந்து என்னெல்லாம் ஒழுக போகுது, மேலே போடு, இதெல்லாம் கொட்டுமே, நான் எப்படி திரும்ப எழுந்து போய் திறக்கணுமான்னு அந்த அம்மா யோசிச்சிட்டே இருக்கிறதுக்குள்ள அடுத்த வசனத்தில் என்ன போட்டிருக்குது, மெதுவாக எழுந்து போய் கதவை திறக்க எழுந்தினேன், கைப்படியெல்லாம் ஒழுகுச்சுது. அடுத்த வசனம், கதவை திறந்தேன், அவரோ போய்விட்டார். நான் கூப்பிட்டேன், ஆனால் அவர் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அப்போ
உடனே திறக்கலைன்னா கர்த்தர் ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் வசனம் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்கிறாரு? நான் பேசும்போதே கேட்பேன், கூப்பிட்றதுக்கு முன்னமே பதில் கொடுப்பேன். அது அவருடைய ஜனங்களுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கீழ்ப்படுதல் உள்ள ஜனங்களுக்கு. ஆனால் இங்கே நம்ம கீழ்ப்படுகிறதுல நம்ம டிலே பண்ணணும்னு சொன்ன ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? போயிடுறாரு. கூப்பிட்டாலும் அவரை காண முடியாது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் என்று ஒன்று இருக்கிறது, அனுக்கிரக காலம் என்று ஒன்று இருக்கிறது, ரட்சணிய நாள் என்று ஒன்று இருக்கிறது. கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிற காலங்கள் உண்டு. ஒரு காலம் வரும், கதவு பூட்டப்பட்டு விடும். அப்போ போய் நம்ம கதவை என்னதான் தட்டினாலும் அது திறக்கப்படாத ஒரு காலமாய் மாறிவிடும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நாம் தேட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். அவர் எப்போ இன்டர்வியூக்கு வர சொல்கிறாரோ அப்போ போயிடணும். ஒரு நாள் சரி, எது கண்டடையத்தக்க சமயம்? ஒரு நாளில் எது கண்டடையத்தக்க சமயம்? காலை வேளை. நம்ம அதிகாலைன்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு காலைன்னா இப்போ தெரியவே தெரியாது, அதனால் அதையே விட்டாச்சு. எப்போ எழுந்துக்கிறீங்களோ மற்ற வேலைகளை செய்கிறதுக்கு முன்பதாக ஆண்டோடைய சமூகத்தில் போகணும். நீங்கள் 10 மணிக்கு எழுந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா மத்தியானம் எழுந்தாலும் பரவாயில்ல. மற்ற வேலைகளை செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டுடைய சமூகத்தில் போய் பாருங்கள். உட்காந்து நம்ம லபலபன்னு ஜோம் பண்ணிவிடுவோம், ஆனால் இந்த வேதத்தை எடுத்து வாசிக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் எதில் தான் கதவை தட்டுறாரு? இந்த வேதத்தின் மூலமாக தான் ஆண்டவர் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே நான் பேசிட்டேன்ப்பா, நீங்கள் அப்படியே நின்றுக்கோங்கப்பா, எனக்கு டைம் இல்லைப்பான்னு வந்துட்டோன்னா கர்த்தர் ஒரு நாள் காணப்படாமல் போய்விடுவார். இந்த வேதம் தான் அவருடைய சத்தம், இந்த வேதம் தான் அவர் தட்டுகிற சத்தம். இதை திறந்து பார்த்தா தான் ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை நம்மளால் கேட்க முடியும். வசனத்தில் நீதிமொழிகள் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. வசனம் நான் கூப்பிட்டாலும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். சரி, அடுத்ததாக ஒரு மனுஷனுடைய வாழ்நாளில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆண்டவரை தேடணுமா, வயசானதுக்கு அப்புறமா, இல்லைன்னா வாலிப நாட்கள் இல்லையா? எது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம்? என்னம்மா, திருமணமானவங்க தான் சொல்கிறாங்க, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நீங்கள் நிறைய பசங்க வந்துருக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்கம்மா? கல்யாணம் ஆன வாலிபர்கள்லாம் அவங்க வந்துடுவாங்க. ஒரு சிலர் வந்துடுவாங்க, ஒரு சிலர் என்னெல்லாம் பண்ணணும்? வீட்டில் வேலை செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். உங்களுக்கும் தான் வீட்டில் கண்டிப்பாக வேலை செய்யணும், குழந்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். மாமியார், நாத்தனார், மாமனார் எல்லாரையும் என்ன பண்ணணும்? சமாளிச்சுட்டு நம்ம மற்ற காரியங்கள், நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஆனால் வாலிப நாட்களில் கல்யாணத்துக்கு முன்னாடி அதனால் எவ்வளோ தூரம் ஊழியம் செய்ய முடியுமோ செய்யுங்க, எவ்வளோ தூரம் ஆண்டுடைய காரியங்களில் வர முடியுமோ வாங்க. அது டைம் தான். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குதுல, தீங்கு நாட்கள் வராதுக்கு முன்னும், எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்கிற நாட்களுக்கு முன்பும் நீ என்ன பண்ணு? உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. நாங்களாம் எங்கள் குடும்பம் நல்ல குடும்பத்தில் ஆண்டவர் பிறக்க வச்சார். சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலு எப்போல்லாம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நான் பைபிள் தான் படிப்பேன், நியூஸ் பேப்பர் படிப்பேன், நிறையா கதை புக்கு படிப்பேன், நிறையா மிஷினரி ஸ்டோரிஸ் படிப்பேன். ஆனால் எல்லாத்தோட பைபிள் அதிகமாக படிப்பேன். எல்லாத்துக்கும் எப்படி நேரம் வந்துனே தெரியாது, எல்லாத்துக்கும் ஸ்கூலில் எல்லா வேலையும் செய்வேன். நைட்டு டைமு கொசு வலை கட்டி தான் இப்போ தூங்குவோம். எல்லோரும் லைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, ஆனால் ஒரே ஒரு சின்ன வெராண்டாவில் ஒரு லைட் இருக்கும், அந்த லைட்டில் வச்சு நான் பைபிள் படித்த நாட்கள்லாம் உண்டு. டார்ச் அடித்து நான் பைபிள் வாசிப்பேன் உட்காந்து. காலையில் 5 மணிக்கு எங்கள் வீட்டில் யாரும் எழும்ப மாட்டாங்க. சின்னமலை ஏஜஸில் 10ஆம் கிளாஸ்லேருந்து நான் சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்குன்னு போகும்போது இருட்டிலையே ரெடியாகி, இருட்டிலையே கிளம்பி, இருட்டிலையே ட்ரெஸ் பண்ணி, இருட்டிலையே கிளம்பி போவேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நாட்களில் நீங்கள் செய்ய செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை கொடுப்பார். எங்கள் வீட்டில் எந்த குறையும் இருந்தது கிடையாது. சண்டை அது இது எதுவுமே இல்லாமல், சொல்லப்போனால் எந்த ஒரு கஷ்டத்தையுமே பார்க்காம ஆண்டவர் எங்களை நடத்தி வந்தார். நான் வாழ்ந்து வந்தேன். என்ன ஒன்று, இந்த சரீரத்தை இந்த தும்மல் தொல்லை ஒன்று தானே ஒழிய எதுவுமே இல்லாமல் ஆண்டவர் நடத்தி வந்தார். ஃபஸ்ட்டு ஆண்டுடைய கிருபை. அடுத்தது என்னன்னு சொன்னால், கர்த்தரை தேட வேண்டிய காரியங்களில் நம்ம தேடும்போது கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். காலேஜ்லேயும் அப்படி தான். ஒரு நாள் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடவே மாட்டோம் 3 வருஷம் பிஎஸ்சிலாம். லஞ்ச் டைம் ஃபுல்லுமே, ஏன்னா நிறைய இந்து பிள்ளைங்க வருவாங்க, ஜெபிக்கிறதுக்காக வருவாங்க. ஸோ கூடி ஜெபிப்போம். அவங்க எல்லாருக்குமே ஏசிஏ சர்ச்சு கூட்டிகிட்டு போவோம். பரசவாக்கம் ஏசிஏ சர்ச்சில் வச்சு அவங்களுக்குன்னு தனியாக ஞானஸ்நானம் கொடுப்போம், கம்யூனியன் கொடுப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு தெரியாமல் அந்த பிள்ளைகள்லாம் ஆண்டவரை அவங்க ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள்.
அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு செய்வாங்க. நான் மட்டும் வீட்டில் சொல்லிட்டு போவேன், இன்னும் கூட எங்கள் டேடிக்கு தெரியாது. இது இன்னைக்கு தான் நான் சொல்கிறேன். இப்படியாக காலேஜுக்கு தான் போகிறோன்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் ஒரு 15-20 பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக பக்கத்தில் ஏசிஏக்கு பக்கத்தில் சாம்சுந்தரம் பாஸ்டருடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியக்காரர் ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவங்க வீட்டில் போய் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிச்சு, ஏன்னா ஞான ஸ்நானத்துக்கு அவங்களுக்கு, ஏன்னா சர்ச்சில் ஞான ஸ்நானம் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்து அப்படி பண்ணுவோம். அப்படி ஒரு தடவை என் ஃப்ரெண்டுக்காக பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கும்போது போகும்போது தான் யாச்சுமா துணைக்கு தான் போனேன். நமக்கு அப்போல்லாம் தீர்க்க தரிசனங்கள் யார்ட்டையும் போய் ஜோம் பண்ணணும் அப்படிங்கலாம் ரொம்ப நமக்கு ஆசை கிடையாது. நானாக படிச்சுப்பேன், ஜோம் பண்ணிப்பேன். ஆனால் உள்ளே போகும்போது ஒரு கொஞ்சம் பேர் தான். அந்த அங்கிள் ரொம்ப மூத்த ஒரு ஊழியக்காரர். அவரெல்லாம் பேசினார், எந்த சர்ச் அப்படிலாம் கேட்டார். அப்புறம் ஏஜி சர்ச்சை பற்றி அப்படியே கொஞ்சம் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் விட்டுட்டோம். ஜோம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவர் திரும்ப கூப்பிட்டு சொன்னார், உன் பேர் என்னம்மா, நீ என்ன படிக்கிற, என்ன பண்ண போகிற? எனக்கு அப்போவே ஊழியத்துக்கு போகணுன்னு ஆசை, ஆனால் அது எங்கள் வீட்டில் கூட தெரியாது. ஆனால் அப்போ அவர் ஒரு காரியத்தை சொன்னார், வேறு யாருக்கும் ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் நீ இந்த ரூமில் அந்த கதவை தாண்டி நீ வாசப்படியில் உள்ள நுழையும் போதே ஆண்டவர் சொல்ல சொன்னார் உன்கிட்ட, உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு தெரிந்தெடுத்திருக்கிறாரு, உனக்கு பெரிய ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. நீ அதனால நீ என்ன பண்ணுறதா இருந்தாலும் உன் கையில் ஒரு பெரிய ஒரு ஊழியம் கொடுக்கப்படும். ஆனால் அது நீ மறைவாக செய்ய வேண்டிய ஊழியம், நீ செய். ஆண்டவர் பெரிய காரியத்தை உனக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீ இதுக்காக வேற எந்த ஊழியக்காரட்டையும் போய் அங்கங்கெல்லாம் எதுவுமே நீ கேட்கவே கூடாது. நீயே ஜெபம் பண்ணி அது என்ன காரியம் என்று சொல்லி நீ ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லி ஜெபிச்சு அனுப்பிச்சார். அவர் சொன்னார், நான் சொல்லவே மாட்டேன் இந்த மாதிரிலாம் தீர்க்க தரிசனம். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னார், நீ எப்போ அந்த வாசப்படியில் நீ உள்ளே வரும்போதே ஆண்டவர் உன்கிட்ட சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அழுதுகிட்டே வந்தேன். மேகலா தேட்டர் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்னு தெரியாது, புருஷவாக்கத்தில். பஸ்ஸிலெல்லாம் அழுதுகிட்டே வந்தேன். ஏன் தெரியுமா? நம்மளுடைய பிரயாசங்களை, நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. வாலிப நாட்களில் பிரயாசப்படுங்க ஆண்டவருக்காக. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீங்க. எவ்வளவு ஆண்டவருக்காக செய்ய முடியுமோ செய்யுங்க. ஆண்டவர் அதிகமான கிருபையை கொடுப்பார். முட்டி வலி வராதுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண கற்றுக்கணும். தீங்கு நாட்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சோன்னு சொன்னால் கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். நாமும் சந்தோஷமாக இருப்போம். ஆண்டுடைய சித்தத்தை செய்கிறது தான் சந்தோஷம், வேறு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய ஆசைகள் இருந்தால் கூட அது கர்த்தருடைய சித்தமா என்று நாம் பார்க்க வேண்டும். அதனால் தீர்க்க தரிசனங்களை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. வாலிப நாட்களில் நீங்கள் எவ்வளவு பிரயாசப்பட முடியுமோ நீங்கள் செய்யுங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக செய்யவே முடியாதுன்னு எல்லாம் கஷ்டம். சரி, மூன்றாவது காரியம், வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நாம் ஆண்டவரை தேட வேண்டும், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எது? வாசிக்கலாம். உபாகமம் 28:47 வாசிக்கலாம். அடிக்கடி சொல்ற ஒரு வசனம் தான். சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். சகலமும் பரிபூரணமும் சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை சேவிக்கணும். சேவிக்காம போனா கீழே இருக்கிற சாபம்லாம் வரும், சேவிச்சேன்னா மேல இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் வரும். அப்ப எந்த காலத்துல நமக்கு வாழ்வு காலமா இருந்தாலும் சரி, தாழ்வு காலமா இருந்தாலும் சரி, விசேஷமாய் நல்லா இருக்கும்போது என்ன பண்ணணும்? ஆண்டவரை நல்லா துதிக்கணும். இன்னைக்கு நம்ம பண்ற பெரிய தப்பு ஏன் தெரியுமா சொல்றோம்? நான் பாடுபட்டாதான் ஜெபிப்பேன், அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? என்னை உபத்திரவப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. நான் யோபு மாதிரி கஷ்டப்படுறேன். யோபு என்ன பண்ணினாரு? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவ்வளவு ஆடு மாடு 1000 அவ்வளோ வேலைக்காரங்களாம் இருக்கும்போது தான் யோபு என்ன பண்ணுறாரு? அவங்க பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு அனுப்பிச்சு ஒவ்வொரு நாள் காலையில் ஒருவேளை என் பிள்ளைங்க தப்பு செஞ்சுருப்பாங்களோன்னு சொல்லி அவர்களை பரிசுத்தம் பண்ணி அவர்களுக்காக பலியிடுறாரு. நல்லா இருந்த காலத்தில் அவர் உத்தமனாக இருந்திருக்கிறாரு, சன்மார்க்கனாக இருந்திருக்கிறாரு, தேவனுக்கு பயந்தவனாக இருந்தார், குடும்பத்தை அவர் பரிசுத்தமாக நடத்தணும்னு இருந்தார். அப்புறம் ஆண்டவர் சோதிக்கிறாரு. அப்புறமா என்ன கிடைக்குது? ரெட்டிப்பான நன்மை கிடைக்குது. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட்டுட்டு நான் பாட்டுப்பட்ட ஆண்டவர் எனக்கு ரெட்டிப்பான நன்மையை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நல்லா இருக்கும்போது ஆண்டவரை துதிக்கணும். நல்லா வேலை இருக்கும்போது நல்லா துதிக்கணும். இன்னும் கொஞ்சம் வரணும், அது நீங்கள் தான் பேலன்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வருமானம் வரும்போது நல்லா கொடுக்கணும். சரீரத்தில் நல்லா சுகம் இருக்கும்போது நல்லா வந்துடணும்.
எல்லா ஆராதனைகளுக்கும் வரணும், ஊழியங்களுக்கு நாம் போக வேண்டும். அப்பதான் என்ன வரும்? ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். எனக்கு கஷ்டம் வந்தால் தான் நான் ஜெபிப்பேன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அப்போ எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் தான், நம்ம ஆண்டவர் மேலே தான் நம்ம கோவப்படுவோம் இல்லை? கொஞ்சம் நல்லா இருக்கும் போது ஆண்டவரை தேடி பாருங்கள், கஷ்டமே வராமல் இருக்கும். ஆண்டவர் அதை தான் ஜெபிக்கும்படி சொல்லி கொடுத்தார். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? தீமை நின்று எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீங்கன்னு சொல்லியே பரமண்டல ஜெபத்தில் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை ஜெபிக்க சொல்லி கொடுக்குறாரு. யாபேஸ் என்ன ஜெபிக்கிறார்? தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, அதற்கு என்ன விலக்கி காருங்க. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ரொம்ப பரிசுத்தவான், அதனால் ரொம்ப பாடுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய தவறுகளால் வருகிற பாடுகளை ஆண்டவர் கொடுத்தாருன்னு ஆண்டவர் மேலே நாம் வருத்தப்படவே கூடாது. சகலமும் சம்பூர்ணமாக இருக்கையில் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை நன்றாக நாம் துதிக்க வேண்டும். யாபேஸ் என்ன ஜெபிக்கிறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 ஜெபம் எல்லையை பெரிதாக்குகிறதுக்கு, அடுத்தது என்னது? தீங்கு என்ன துக்கப்படுத்தக்கூடாது, நான் சந்தோஷமா இருக்கணும், தீமை நின்று என்னை விலக்கி காருங்க, ஜெபிக்கணும். நம்ம இந்த ஜாபேஸ் ஜெபத்தையும் சிஎஸ்எஸ் எல்லாம் பரமண்டல ஜெபத்தை எல்லா வாரமும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சொன்னால் நல்லா இருக்கும். ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாங்கன்னு ஜெபம் பண்ணும்படி சொல்லியிருக்கிறாரு. கேட்கணும். சோதனைக்கு எங்களை விடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும்படி சொல்லியிருக்கிறார். ஜெபிக்கணும். நம்ம அதை விட மிஞ்சின நீதிமான்களாக நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். சரி, ஸோ கர்த்தரையுடைய கண்டடையத்தக்க சமயம் எது? சகலமும் பரிபூர்ணமும் சம்பூர்ணமுமா இருக்கையில் நம்ம என்ன பண்ணணுமா? மகிழ்ச்சியோடு களிப்போடு நம்ம கர்த்தரை சேவிக்க வேண்டும். அதுதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். அதனால கர்த்தருடைய சமயம், அந்த நேரம் இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம சந்திக்கிற நேரம் அது மிகவும் முக்கியம். காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். சரியா? மணி ஆயிடுச்சுது, நம்ம ஜெபிக்கலாம். 2 காரியங்களை பார்த்தோம். புத்தி இல்லாதவர்கள் யார்? ஆவிக்குரிய காரியத்தில் இது போதும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நம்முடைய எண்ணெய் அது குறைந்து விடும். நாம் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு ஒப்பாக விடுவோம். அடுத்தது, தாமதம் செய்வோமானால் நாம் புத்தி இல்லாத கன்னிகைகளாகி விடுவோம். பிரைஸ் லார்ட். ஜெபமனோமா புத்தி இருக்கவங்க முழங்கால் போடுங்க. பிரைஸ் காட். முடிந்தவர்கள், சிரிப்புக்காக சொன்னேன், முழங்கால் போட்டு துதிக்கிறது ரொம்பவும் நல்லது. அது பழக்கம் ஆகணும். உங்கள் தலைவர்களெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டிங்களா? தலைவா, அந்த தலைவர் வாசலில் நின்று என்ன செஞ்சார்? உங்களுக்கு முழங்கால் போட்டுட்டு வர்றாரு. அன்றைக்கி மட்டும்தான் வந்தார், அவர் தலைவான்றீங்க. எங்களெல்லாம் அற்பமாக நினைக்கிறீங்க இல்லையா? ஹல்லேலூயா. இங்கே நமக்கு உண்மையான தலைவர் யார்? ஏசு. ஸ்டேட்டஸில் என்ன போடுறீங்க நீங்கள்? தலைவா. எங்கேயா தலைவா? புத்தி இருக்கா? இருந்தால் ஆண்டவர் தான் தலைவர் நமக்கு. ஆமென். வாக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேத வார்த்தை பிரகாரம் போதுமென்ற மனப்பான்மை இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஊழியத்தில் ஒரு எல்லை என்பதே கிடையாது நமக்கு. ஆமென். எல்லையில்லாத தேவன் அவர். எல்லை இல்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நம்ம துதிக்கிறோம். அதனால் ஆவிக்குரிய வரங்களை கேட்டுக்கொண்டே இருங்கள். அவர் கொடுத்து கொண்டே இருக்கிற தேவன் அவர். எப்போ சோர்ந்து போய் எலியா படுத்தானோ அப்போ தான் அவனுடைய ஊழியத்துக்கு ஒரு கட் அவுட் வந்தது. அது வரைக்கும் ஓடிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. ஒரு இயேசுவுக்காக போய் அவன் சோர்ந்து போயிட்டான். சோர்ந்து போகாமல் பிரயாசப்படுங்கள் கர்த்தருடைய ஊழியத்தில். அதுவும் நேரத்தோடு நீங்கள் வரணும் ஆலயத்துக்கு. உண்மைதான். ஆலயம் என்பது தேவனுடைய தேவன் தங்கும் இந்த பரிசுத்த ஆலயத்தில் தேவனை பார்க்க வரீங்க, கேட்க வரீங்க, பெற்றுக்கொள்கிறோமோ வரும். இங்கேருந்து போகும்போது ஒன்றும் இல்லை, எல்லாமே பெற்றுக்கொண்டு தான் செல்லணும். ஒரு டிசிப்ளின் ஆலயத்தில் தான் கிடைக்கும். ஆலயத்தில் தான் சொல்லித்தரும். அல்லேலூயா. தாமதம் இல்லாமல் வர முயற்சி செய்தாவே போதும். ஆண்டவர் கொண்டு வருவாருங்கள. அல்லேலூயா.
அடுத்ததாக அந்த அம்பு கொடுத்து அடின்னு சொல்லும்போது அவன் 3 முறை அடிச்சுட்டு இருந்தான். நம்மள மாதிரி லேசி ராஜாவை கத்துறாரு. அவர் படுக்கையில் இருக்கிறார் எலிசா. ஏய்யா, நான் அம்பு கொடுத்து உன்னை அடின்னு நிறுத்துன்னு சொன்னேன்னா, நிறுத்துன்னு சொல்லுவான். நிறுத்திட்டான். நீ 3 முறை தான் சிரியாவை ஜெயிப்பேன்னார். அப்போ நிறுத்தாமல் போராடி ஜெபியுங்கள். அல்லேலூயா. நீங்கள் அப்படி ஜெபிச்சு பாருங்க, அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. ஏன்னா நம்ம புத்தி உள்ள பிள்ளைகளாக நம்ம வைக்கிற ஆண்டவர். சாலமோனு கொடுத்த ஞானம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்கலன்னு வேதம் சொல்லுது. இருந்தாலும் அதில் கொஞ்சம் கொடுக்கட்டுமே. அல்லேலூயா. அதிசயமான தேவன். அதனால இந்த நாளில் கேட்ட வேத வார்த்தையின் பிரகாரம் புத்தியுள்ள சகோதரனாக சகோதரியாக நாம் இருப்போம். தேவன் நம்மை கொடுத்த வார்த்தைகள் ஒருவேளை கடினமாக இருக்கலாம், ஒருவேளை சிரிப்பாகவும் இருக்கலாம். அது உண்மையாய் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இங்கெல்லாம் நம்ம தவறு இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா சீர்படுத்தி கொள்வதற்காகவே உங்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் ஒரு புத்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கேன். என் குடும்பத்தாரும் நாங்களும் சபையாரும் ஒரு புத்தி உள்ள பிள்ளைகளாக விளங்கணும் ஐயா. மற்றவர்களோடு நாங்கள் யாசகம் செய்யக்கூடாதப்பா. ஆயத்தமாக நாங்கள் எப்போதும் இருக்கிறோம் உம்மை சந்திக்க, உம்முடைய சத்தத்தை கேட்க, ஏற்ற வழியில் உம்மை தேட, உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு கிருபையா இறங்கப்பா என்று கேட்போம். ஆண்டவரையும் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. உம்முடைய கிருபை இந்த வார்த்தைகளுக்கா, உப்பால் சாரமற்ற வார்த்தைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோமே. எதையெல்லாம் நாங்கள் லேசியாக இருக்கிறோமோ அப்பா, இதையெல்லாம் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர். ஆண்டவர், எங்களை ஞானவானாக நீங்கள் வைத்திருக்க அன்புக்காக மக்கள் நன்றி. இன்னும் நாங்கள் ஞானத்தில் பெருகும்படியாக ஒரு புத்தி உள்ள வாழ்க்கை வாழ உம்முடைய நாமத்தை தொடர்ந்து நாங்கள் மகிமைப்படுத்த, பிரஸ்தாப்படுத்த, வாசல்கள் திறக்கப்பட, தடைகள் நிகழ்க்கப்பட, ஆண்டவர் அதிசய அற்புதங்கள் எங்கள் மூலமாக நடைபெற ஆண்டவர் தயவாக நீங்கள் இறங்கும்படியாக ஜெபிக்கிறீங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டுமே. வாழ்வு வயதில் பிள்ளைகள் தேடட்டுமே, துதிக்கட்டுங்க. உலக பிரகாரம் தலைவன் பின்னால் சுற்றுவதை விட உண்மை நோக்கி பார்க்கட்டுங்க. உண்மை நோக்கி பார்த்த மக்கள் பிரகாசம் அடைந்தது போல கர்த்தாவே, எங்கள் மக்கள் ஆவரும் வாழ்க்கையில் பிரகாசம் அடைய உதவி செய்யுங்க. வீணான தலைவர்கள் பின்னால் சுற்றாதபடி கர்த்தாவே, உடைய நாமத்துக்கு மகிமையாக பிள்ளைகள் விளங்கட்டும் ஐயா. வாலிபர்களை ஆளுகை செய்யுங்கப்பா. வாலிப பெண் பிள்ளைகள் ஆளுகை செய்யுங்கப்பா. அவர்களுக்கு தலைவர் நீங்கள் என்று உணர்த்தப்படும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்கிறதப்பா. என் தேவன் பெரியவர், பெரிய காரியங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுங்க. பேசிய அருமையான சகோதரி மீதும் உங்களை விசேஷமான கருத்தை வைத்து ஆசி வைத்து லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராகப்பா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டுங்கிறத வேதத்தின் மகத்துவத்தையும் மறைபொருளையும் வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக அவன் செபிக்கிறேங்கிறத தாழ்த்துகிறேன், வெறுமையாக்கிறேன், அன்பிங்கற்ற ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கன மகிமை யாவும் உங்களுக்கே செலுத்துகிறோம். ரட்சகரே இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பேச நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தரை சகல உபகம் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.